ஜீவனுள்ள தேவனுடைய குமாரரும் நம்முடைய அருமை நேசருமா இருக்கின்ற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே தேவனுடைய சமூகத்திலே கூட்டிச் சேர்க்கப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் கொடுத்ததான ஒரு விசேஷமான ஒரு நாள். அதில் விசேஷமாக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளின் அன்பின் வாழ்த்துக்களையும் கூட சென்னை சபையாருக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கிற ஒரு வேத பாடத்தின் தலைப்பு மிரியாம் அப்படிங்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஸ்டடி நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். மிரியாமுடைய வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு தலைப்பு. மிரியாம் பற்றி படிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, மிரியாம் யார் அப்படிங்கிறது முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷனை வச்சுக்கலாம். மிரியாம் யாருங்க? மோசையுடைய சகோதரி. மோசையுடைய சகோதரிங்கிறது ஓகே. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அக்காவா தங்கச்சியா? மோசையுடைய அக்கா. மோசைக்கு அக்கா மட்டும் இல்லை, ஒரு அண்ணனும் கூட என்ன பண்ணுறாங்க இருக்காங்க. கரெக்டு தானுங்க? அவர் பேர் தான் ஆரோன். இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேமிலி. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு மகன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோசே. அதுக்கு மேலே மிடில் யாருன்னா ஆரோன். இவங்க 2 பேருக்கும் மூத்த நிலைமையில் இருந்தவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிரியாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த மிரியாம், இந்த 3 பேரும் சேர்ந்த ஒரு குடும்பம். அவங்களுக்கு ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க இல்லைங்க. அப்பாவுடைய பேர் அம்ராம், அம்மாவுடைய பேர் வாஸ்தலாம் யோகபேத் அப்படின்னு சொல்லி நம்ம மோசையின் தாயின்னு சில தலைப்பின் கீழே சப்ஜெக்ட்ஸ் நம்ம கேட்டிருப்போம். ஆனால் மோசையுடைய தாயுடைய பேர் அதிகமாக ரெக்கார்ட் ஆகிருக்காது பைபிள். ஒரு சில இடங்கள்ல இருக்கு. அதை நம்ம வாசிக்கலாம். என்னாகமம் 26:59. என்னாகமம் 26ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம். அம்ராமுடைய மனைவிக்கு யோகபெத் என்று பெயர். அவள் எகிப்திலே லேவிக்கு பிறந்த குமாரத்தி. அவள் அம்ராமுக்கு ஆரோனையும் மோசேயையும் அவள் சகோதரியான மிரியாமையும் பெற்றாள். இதுதான் மிரியாமுடைய ஃபேமிலி. அவங்க அப்பா அம்மா பிளஸ் அவங்க கூட இருந்த 2 பிரதர்னு பார்க்குறோம். இந்த மிரியாம் அப்படிங்கிற இந்த சகோதரிக்கு என்ன நடந்ததுன்றதான் ஆதார வசனத்தில் நம்ம பார்த்தோம். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த நாளிலே கர்த்தர் மிரியாமுக்கு செய்ததை நீங்க என்ன நினைத்து கொள்ளுங்கள். எந்த இன்சிடென்ட்டை சொல்றாருன்னு நமக்கு ஐடியா இருக்கும். ஸ்பெசிஃபிக்கா இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கிளம்பிய ஆல்மோஸ்ட் 40வது வருஷம் அந்த ஆரம்பத்தில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 பேருமே செத்துடுறாங்க. ஆரோன், மோசே, மிரியாம். விசேஷமா மிரியாம் அங்க சாகிறத குறித்து தான் இப்போ வசனத்தில் நம்ம படிக்கலாம். என்னாகமம் 20ஆம் அதிகாரத்தில் வசனம் 1. என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் 1ஆம் மாதத்தில் சீன் வனாந்தரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கி இருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். மிரியாம் மட்டும் இல்லை, இந்த நியர்பை காலங்கள்லேயே பார்த்தீங்கன்னா மோசேயும் மரிக்கிறாரு, ஆரோனும் அங்கே மரிக்கிறாருன்னு பார்க்குறோம். விசேஷமா மிரியாமுடைய மரணம் அங்கே பார்க்குறோம். ஜனங்கள் காதேசிலே தங்கி இருக்கையில் மிரியாம் என்ன ஆகுறாங்க? மரிக்கிறாங்க. இப்போ டைரக்டாக ஹிஸ்ட்ரி பின்னாடி வந்துருச்சு. அவங்க செத்த இடத்துல நம்ம இருக்கோம். இங்கேருந்து மிரியாமுடைய லைஃப்பை கொஞ்சம் நம்ம பின்னாடி திரும்பி பார்க்கணும்னா, முதல்ல வேதாகமத்தில் மிரியாம் எங்கே என்டர் ஆகுறாங்க? கடைசியாக இந்த வசனத்துல தான் பாடம் நம்ம முடிக்க போகிறோம். பட் ரிவர்ஸில் நம்ம போகலாம். முதல்ல மிரியாம் எங்கே என்டர் ஆகுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய சகோதரன் ஒரு சிறு பிள்ளையாக இருக்கும்போது ஒரு 3 மாதம் என்ன பண்ணுறாங்கன்னா மோசேவை அவங்க தாயார் வீட்டில் பராமரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களால பராமரிக்க முடியல. சரி, வெளியே கொண்டு போனாலும் இந்த குழந்தைக்கு மரணம் இருக்கும், ஏன்னா இது எபிரேயருடைய பிள்ளைன்னு சொல்லி அங்கே தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாமல் நைல் நதியில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெட்டியில் அங்கே அனுப்பிச்சுடுறாங்க. இந்த நைல் நதியில் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இது நேராக எங்கே போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது விசேஷமாக அங்கே பார்வோனுடைய குமாரத்தி, ரொம்ப ஃபெமிலியர் ஸ்டோரின்றனால நான் எல்லாரும் தெரிஞ்சனால கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு, பார்வோனுடைய குமாரத்தி என்ன பண்ணுறாங்கன்னா அதை எடுத்து வளர்த்துற ஒரு விஷயம்தான். இந்த தருணத்தில் தான் இந்த மிரியாமை பற்றி பைபிளில் இன்டைரக்டாக தேவன் பேசுகிறார். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 3-4. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசிலும் கீழும் தடவி பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். இங்கதான் முதல் முறையா மிரியாமை குறித்து தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டைரக்டா பேசுறார். இந்த மோசேக்கு, இந்த குழந்தையா பிறந்த அந்த நாணல் பெட்டியில் இருக்கிற மோசேக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத அதன் தமக்கை என்ன பண்றாங்க, சகோதரி என்ன பண்றாங்கன்னா தூரத்துல நின்று பாக்குறாங்க. நமக்கு தெரியும் மோசையை அந்த பார்வோனுடைய குமாரத்தை எடுக்கிறதுக்கு
அங்க ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிரியாம். பேர் தான் அங்க குறிப்பிடப்படல, பட் நம்ம மிரியாம்னு பார்க்குறோம். ஸோ இவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இருந்து மோசேவை பார்வோனுடைய வீட்டுக்கு போறதுக்கு ஒரு சின்ன கைடன்ஸ் கொடுத்த ஒரு சின்ன சிறு பெண்ணா இருக்காங்க. ஸோ இந்த டைம்ல மிரியாமுக்கு என்ன ஏஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லலாம்? நீங்க இந்த போட்டோ பார்த்து ஒரு 6 to 7 நியர்லி. ஸோ இது குறித்து நேரடியாக வசனங்கள் இல்லை, பட் நம்முடைய மூத்த சகோதரர் எழுதின ஒரு ரீபிரின்ஸில் அவர் ஒரு வருஷத்தை என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருக்கார். ஸோ ரீபிரின்ஸ் பார்த்தீங்கன்னா 3987 சொல்லும்போது அந்த நாணல் பெட்டியில் கீழே மோசே வச்சுருந்தாங்க. அந்த என்ன சொல்றதுன்னா அந்த நாணல்கள் இருக்கும் இல்லைங்களா, புல், அதுக்கு நடுவில் இருந்தார் அப்படிங்கிற தலைப்பில் எழுதும்போது மிரியாம் ஹிஸ் சிஸ்டர் வாஸ் born about 9 years before. ஸோ இந்த சம்பவம் நடக்கும்போது ஏறக்குறைய மிரியாமுடைய வயசு என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 9 வயசா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ டைரக்டா என்ன பண்றாங்கன்னா மிரியாம் பார்வோனுடைய குமாரத்துக்கிட்ட இப்போ பேசுறாங்க, இந்த பிள்ளையை நீங்க என்ன பண்ணுங்க எடுத்துட்டு போங்க அப்படின்றத வாசிக்கலாம். அதுலயே 7 மற்றும் 8 வசனம். 7, 8 வசனங்கள். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தியை அழைத்து கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். அதாவது எவ்வளவு ஸ்மார்ட்டான ஒரு விஷயத்த வந்து ஒரு 9 வயசு பொண்ணு அங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத கவனிக்கலாம். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க எகிப்துல இருக்கிற சூழ்நிலை வந்து ஒரு அசாதாரணமான சூழ்நிலை தான் அங்க அந்த டைம்ல இருந்துச்சு. ஸோ எபிரேயருடைய பிள்ளைகள் அப்படின்னாலே அங்க பார்வோன் ராஜாக்கு ஒரு பெரிய அலர்ஜி மாதிரி இருந்துச்சு. பட் இது எபிரேய குடும்பத்துல பிறந்த ஒரு பிள்ளை தான் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம கவனிக்கிறோம், இது வந்து பின்னாடி தான் வந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. பட் ஆபிரகாம் கிட்டே தேவன் சொன்னார் விருத்த சேதனை என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ இங்க என்ன பண்றாங்கன்னா டைரக்டா வந்து மிரியாம் சொல்றாங்க, போல்டா வந்து பார்வோனுடைய குமாரத்தி அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி இந்த குழந்தை வந்து எபிரேய குழந்தைன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. சரி, இந்த குழந்தைய பராமரிக்க நான் என்ன பண்றேன், யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு வந்து ஒரு சின்ன பெண் டக்குன்னு பேச மாட்டாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி என்னன்னா ஒரு பிளான்டு ஈவெண்ட் மாதிரி தான் அந்த பொண்ணுடைய மைண்ட்ல இருந்து. நேரா வந்து கேட்கும் போது பார்வோனுடைய குமாரத்தை என்ன பண்றாங்கன்னா, பரவாயில்ல நீ என்ன பண்ண கூட்டிட்டு வா அப்படின்றாங்க. நேரா போய் அம்மாவை என்ன பண்றாங்க கூட்டு போறாங்க. ஸோ இதை நம்ம மோசையின் தாய் அப்படிங்கிற ஒரு பாடத்துல கேள்விப்பட்டிருப்போம். தன் பிள்ளையை வளர்ப்பதற்கு தானே கூலி என்ன பண்ணிக்கிட்டாங்க, வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இதை நம்ம எப்படி கம்பேர் பண்ணி அந்த சப்ஜெக்ட்ஸ்ல பார்த்துருப்போம் அப்படின்னா, நம்ம பேப்டிஸ்ட் எடுத்த பிறகு புது சிருஷ்டிங்கிற ஒரு நிலைமையை தேவன் நம்மகிட்டயே கொடுத்துட்டு நீங்களே என்ன பண்ணுங்க, அந்த புது சிருஷ்டியை நல்லா வளர்த்துங்க, உங்களுக்கு சபை வாய்ப்பு என்ன பண்றேன், ஆல்ரெடி இருந்த லைஃபே தான் திரும்ப அதே லைஃபை தேவன் நம்ம கையில கொடுத்துட்டு இப்ப சரியா வாழுங்க அப்படின்னு சொல்றார். அதே போலதான் இங்க மோசையோடைய தாய் வந்து பாத்தீங்கன்னா தன் குழந்தைய பராமரிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு சன்மானம் கொடுத்தாங்கன்னு பார்க்கணும். ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து மிரியாமுடைய அப்பியரன்ஸ் வந்து வேதாகமத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் எங்க இவங்க வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்டா எகிப்துல அந்த 10 வாதைகள், மோசையெல்லாம் பெரிய ஆள் ஆயிடுறாரு. 3 மாசம் இருந்த பையன் இப்போ 80 வயசு ஆயிடுச்சு. 80 வருஷம் கழிச்சு மிரியாமுடைய ஒரு அப்பியரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேதாகமத்துல ரெக்கார்ட் ஆகுது. ஸோ மோசைக்கு 80 வயசு, ஆரோனுக்கு 83 வயசு, மிரியாமுக்கு ஏறக்குறைய 89 அல்லது 90 வயசு. இந்த டைம்ல தான் இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தர பிரயாணத்தை என்ன பண்றாங்க, அங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணி அந்த முதல் செங்கடல் அங்க 2ஆக பிளந்த பிறகு தேவன் அருமையா எங்களை ரட்சிச்சார் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்கள்லாம் ஃபீல் பண்ணும்போது அங்க ரொம்ப சந்தோஷமா ஒரு பயங்கரமான ஒரு ஆர்ப்பரிப்புல தேவனுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மிரியாம் பாடல்கள் என்ன பண்ணாங்க, பாடினாங்க. பாடல் மட்டும் பாடல, தீர்க்கதரிசி என்ன பண்ணாங்கன்னா இருந்தாங்கன்னு சொல்லி வேதாகமம் சொல்லப்படுது. வாசிக்கலாம். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21 வசனங்கள். ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசி ஆனவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். அதாவது பார்வோனுடைய சேனை எகிப்துல அந்த விசேஷமா அந்த செங்கடல்ல அவர்கள் வந்து அந்த மூழ்க அடிக்க பண்றார் தேவன். அப்படி நடந்த இன்சிடென்ட்டுக்கு அடுத்து இமிடியேட்டாவே என்ன ஆகுதுன்னா மிரியாம் வந்து ரொம்ப ஆர்ப்பரிச்சு ஒரு பாடல் பாடுறாங்க. அவங்க என்னவா இருந்தாங்கன்னு வசனம் சொல்லுதுன்னா மிரியாம் என்னும் தீர்க்கதரிசி இல்லைங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசிகள் இருந்தாங்களா அப்படின்னா தெரியல.
சகோதரிகளுடைய லிஸ்ட்ல. ஆனா விசேஷமா இங்க வந்து பாத்தீங்கன்னா பிப்ளிக்கல் நீங்க கேலண்டர் எடுத்தீங்கன்னா ஏறக்குறைய 2000 வருஷம் ஆயிருக்கு. இந்த 2500 வருஷம் ஆயிருக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது. ஆதாம்ல இருந்து கிட்டத்தட்ட 2500 வருஷம் கழிஞ்ச பிறகு பார்வோனுடைய சேனை வந்து அந்த கடல்ல வந்து மாட்டின பிறகு மிரியாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய வயசு 90. ஏன் இதை நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜென்ரலா இதெல்லாம் வந்து நடக்கும்போது ஏதோ வந்து அப்படியே அவங்கெல்லாம் ஒரு யங் ஏஜ்ல இருந்த மாதிரி சில டைம் நமக்கு சில இமேஜினேஷன் வரும். மோசே அத்தனை பேரை வழி நடத்தியிருக்காருன்னா என்ன பண்ணுவாரு, ஒரு 35-40 வயசு வாலிபர் மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா நம்ம ரொம்ப கூர்ந்து வேதாகமத்தினுடைய அந்த காலங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனிக்கும் போது இப்படியெல்லாம் மிரியாம் பாடும்போது மிரியாமுக்கு வயசு 90. அவங்க என்ன பாடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமை வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரன் என்ன பண்ணார், அவரு கடலிலே தள்ளினார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் மிரியாமுடைய பாசிட்டிவ்னஸை குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த பாசிட்டிவ்னஸ்ல ஃபர்ஸ்ட் விஷயம் ஆரோனுடைய குமாரத்தி மன்னிக்கும் பார்வோனுடைய குமாரத்திட்ட போய் என்ன பண்றாங்கன்னா போல்டா அப்ரோச் பண்ணாங்க. ஒரு சிறு பெண்ணா இருந்தான். ரெண்டாவது இங்க டிசிஷன் மேக்கிங் நம்ம பார்க்குறோம். அவங்க ஒரு தீர்க்கதரிசியா இருந்திருக்காங்க. கடவுள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக தேவனை என்ன பண்றாங்கன்னா துதிச்சு பாடியிருக்காங்கன்னு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பெண் தீர்க்கதரிசிகள் நம்ம மிரியாம கவனிக்கிறோம். இந்த மாதிரி வேற யாராவது சகோதரிகள்ல தீர்க்கதரிசிகளா பைபிள்ல இருந்தவங்க யாராவது உங்களுக்கு ஞாபகம் வராங்களா? தெபோராள், நான் போட்டிருக்க பேர் வர வரைக்கும் நான் அன்னாள். ஓகே, அன்னாள்னா நீங்க அன்னாளுக்கு டெஃபினிஷன் கொடுக்கணும். அன்னாள் யாரு? சாமுவேல் அம்மா இல்ல, அவ்வளவுதான். சாமுவேலுடைய அம்மா இல்ல, அந்த அன்னாள் இல்ல, புதிய ஏற்பாடுல வர அம்மாள். சரி, மன்னிக்கும், அன்னாள். அடுத்து சரி, ரொம்ப நேரம் எனக்கு தெரிஞ்ச சில பேர் போட்டிருக்கேன். உள்தாள் அப்படின்னு ஒரு சகோதரி இருந்தாங்க. ஒரு புதிய ஏற்பாடுல கவனிக்கும் போது அந்த 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்புன்னு ஒருத்தர் இருப்பார். பிலிப்பு சுவிசேஷகன். அவருடைய குமாரத்திகள் 4 பேரும் கன்னியாஸ்திரிகளா இருந்தாங்க. அவங்க தீர்க்க தரிசனங்க என்ன பண்ணாங்க சொன்னாங்க. நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம். ஸோ மிரியாம், தெபோராள், உள்தாள், அன்னாள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்புடைய குமாரத்திகள், இன்னும் ஒரு சிலர் இருக்கலாம், நம்ம அங்கே குறிப்பிடல. ஸோ இவங்க எல்லாம் எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு இன்னைக்கு நம்ம எடுத்தாலும் கூட இவர்கள் சொன்ன சில விஷயங்கள் இவங்களுடைய லைஃப் வந்து எக்ஸாம்பிள் இருக்கோ, இதுக்கு இணையா யார் இருக்கிறாங்கன்னா இதுல மேல இருக்கிற மிரியாம் இருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் மிரியாமுடைய பாசிட்டிவ்னஸை குறித்து லைட்டா நமக்கு தெரிஞ்ச வேத விஷயங்களை எடுத்துருக்குறோம். ஒன்று வந்து தன்னுடைய சகோதரனுக்காக என்ன பண்றாங்கன்னா துணிஞ்சு போய் பேசுற விஷயம். ரெண்டாவது தேவன் அவங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைக்காக தேவனை திருப்பி என்ன பண்றாங்கன்னா துதிச்சு பாடின ஒரு விஷயம். ஸோ எந்த சகோதரனுக்காக 3 வயசுல மன்னிக்கும் 3 மாசத்துல இவங்களுக்கு 9 வயசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னாங்களோ, அதே மிரியாம் அதே சகோதரனுக்காக கொஞ்சம் அகைன்ஸ்டா ஒரு டைம் என்ன பண்றாங்கன்னா பேசினாங்க. எங்க இந்த பிக்சர் பார்த்தா மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா இப்போ வனாந்தர பிரயாணம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. அதே அவங்க துதிச்சு பாடுன அதே காலங்கள் தான். ஒரு டைம் வருது, மோசே வந்து எத்தியோப்பிய ஸ்திரீ என்ன பண்ணிட்டாரு. அதுல முதல் கேள்வி அந்த வசனம் வாசிச்சிங்கனாவே அருமையா இருக்கும். வாசிக்கலாம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிரியாமுடைய ஒரு சின்ன ஒரு தவறு, பெரிய தவறா சின்ன தவறான்றது அப்புறம் பார்க்கலாம். பட் மிரியாமுடைய பாசிட்டிவை குறித்து லைட்டாக நம்ம டச் பண்ணோம். இப்போ வந்து கொஞ்சம் நெகட்டிவ் சென்ஸில் அவங்க பண்ண பிஹேவியர். என்ன பிஹேவியர் பண்ணுறாங்கன்னா, எத்தியோப்பியா அப்படின்னு ஒரு தேசம் நமக்கு தெரியும் இல்லைங்களா, புதிய ஏற்பாட்டில் கூட ஒரு ஸ்திரீ அங்கிருந்து வந்தாங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை என்ன பண்ணிட்டாரு மோசே திருமணம் பண்ணிட்டாங்க. யார் அவங்க? நான் எத்தியோப்பியா நாடு அப்படி இப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு அப்படியே அவங்க தான் யாருன்னா சிப்போராள். சிப்போராள்னு கூட தனி சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. சிப்போராளை வந்து மோசே என்ன பண்ணிட்டாரு, மேரேஜ் பண்ணிட்டாரு. இப்போ அங்க ஒரு பிரச்சனை. இப்ப கேள்வி என்னன்னா, இப்போ மிரியாம் இந்த டைம்ல வந்து பேசுறாங்க இல்லையா, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாங்க இல்லையா, விரோதமா பேசுறாங்க இல்லைங்களா, அப்பதான் மேரேஜ் பண்ணாரா மோசே? எப்ப பண்ணார்? அவரு 40 வயசுக்கு அப்புறம் எகிப்துல இருக்கும்போது அங்க ஒரு எபிரேயனும் எகிப்தியனும் சண்டை போடும்போது அங்க ஒரு எகிப்தியனை மோசையை கொன்னுட்டு பார்வோனுக்கு பயந்து வனாந்தரத்துக்கு என்ன பண்ணாரு
ஓடினார். அவர் ஓடின இடம் தான் வந்து மீதியான் தேசம். ஸோ அந்த மீதியான் தேசத்துக்கு ஓடி அங்க 40 வருஷம் என்ன பண்ணாருன்னா ஆடுகளை மேய்த்தார். அங்க ஒரு மீதியான் தேசத்துக்கு போன பிறகு நடந்த ஒரு சம்பவம் தான். அந்த மீதியான் தேசத்து ஆசாரியன் எத்ரோ அப்படின்னு ஒரு மனுஷன் இருக்கார் இல்லைங்களா, ரெகுவேல் அல்லது எத்ரோ. அவருடைய பெண் என்ன பண்றாருன்னா அங்க திருமணம் செய்யறாரு நம்ம பார்க்கணும். ஸோ திருமணம் செஞ்சு குழந்தைகள்லாம் என்ன ஆயிடுச்சு, பிறந்துருச்சு. இப்ப வனாந்தர பிரயாணத்துல திடீர்னு என்ன பண்றாங்கன்னா கம்ப்ளைண்ட் என்ன பண்றாங்க, ஸ்டார்ட் பண்றாங்க. என்ன காரணமா இருந்திருக்க கூடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிப்போராலுடைய ஃபேமிலி வனாந்தர பிரயாணத்துடைய ஒரு டைம்ல தான் வந்து சேர்றாங்க மோசேவோட எடுத்தோன்னே இல்லை, ஒரு டைமுக்கு அப்புறம் தான் வந்து சேர்றாங்க. ஸோ அந்த சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை என்ன இருக்கலாம்னா அங்க நிகழ்ந்திருக்கு. ஏன்னா சேர்ந்த பிறகு பார்ப்பாங்கல்ல, என்ன இப்போ மிரியாம் ஏதாவது தப்பு பண்ணாங்களா, விரோதமா பேசின்னு இருக்கோம், என்ன நடந்தது நம்ம வாசிக்க போறோம். ஏன் மிரியாமுக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு மோசே மேல, என்ன காரணமா இருக்கும்? அந்நிய இதில் போய் என்ன பண்ணக்கூடாது, நீங்க தான் சொல்றீங்க கரெக்டா. அந்நிய இதில் போய், ஏன்னா நமக்கும் பாடம் இருக்குல்ல, அந்நிய இதில் போய் என்ன பண்ணக்கூடாது, புறஜாதிகளில் போய் என்ன பண்ணக்கூடாது, பெண் எடுக்கவோ பெண் கொடுக்கவோ கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா இது தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்குன்னே சொன்ன ஒரு சரியான ஒரு நியாயப்பிரமாணம்னு பார்க்குறோம். ஸோ ஒருவேளை இந்த வசனங்கள் இந்த விஷயங்கள்லாம், ஏன்னா இவங்கெல்லாம் கைட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஜனங்களை, இவங்களுக்கு நல்லா தெரியும் இப்படி ஒரு விஷயத்தை என்ன பண்ணக்கூடாதுன்னு. ஸோ வாசிக்கலாம், அதே உபாகமம் 7ஆம் அதிகாரம் வசனம் 3-4 வரை. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அவர்களோட சம்பந்தம் களவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். ஸோ ஏன் வந்து புறஜாதியில பெண் எடுக்க கூடாதுன்னு தேவன் சொன்னார், முதல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க அங்க போய் திருமணம் செய்யறதுனால அங்க இருக்கிற அந்த அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நம்முடைய தேவன் சொல்ற பழக்க வழக்கங்கள்லாம் இருக்காது. கம்ப்ளீட்டா விக்கிரக ஆராதனையில என்ன பண்ணுவாங்க, வழி நடத்துவாங்க. ஸோ இங்க நமக்கு அப்ளிகேஷன் எடுக்கிறதா இருந்தா நம்ம என்ன, நமக்கான பாடம்னா இங்க என்ன எடுக்கலாம். ஏன்னா சிப்போரால் படிக்கும்போது கொஞ்சம் அப்பப்போ நம்மளும் என்ன பண்ணக்கூடாது. இப்போ ஒரு கான்சக்ரேட்டட் ஒரு பிரதர், ஒரு கான்சக்ரேட்டட் சிஸ்டர் அப்படின்னா திருமணம்னு வரும்போது அதே போல தேவனுக்குள்ள உடன்படிக்கை செய்த ஒரு சகோதரன் உடன்படிக்கை செய்த ஒரு சகோதரியை திருமணம் பண்றது அதிகமான பிளஸ்ஸிங்கா இருக்கும். என்ன காரணம்? ஸோ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் சொன்ன இந்த பாயிண்ட் அங்க நடக்காது. அவர்களுடைய தெய்வம்னு ஒண்ணு இருக்காது. ஏன்னா 2 பேருக்கும் ஒரே தெய்வம், 2 பேருக்கும் தேவன் தான் உண்மையான தேவன், அவருடைய குமாரன் தான் ரட்சகர் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க லைஃப் எப்பவும் போல மேரேஜுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ மேரேஜுக்கு அப்புறம் அதே மாதிரி என்ன ஆகும்னா ஸ்மூத்தா என்ன ஆகும் போகும். ஒருவேளை இப்படி இன்டர் மேரேஜ் மாதிரி புற ஜாதிகள்ல இருந்து பெண் எடுக்கும்போது இங்க தேவன் சொன்ன மாதிரி ஒருவேளை நம்ம பாபிலோன்ல போய் பெண் எடுக்கிறோம் இல்லை பெண் கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாபெரும் ஸ்ட்ரகிள் கண்டிப்பா அவங்க என்ன, ஒருவேளை அவங்க கான்சன்ட்ரேட்டரா இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டங்கள் பட்டிருக்க வாய்ப்பு. ஸோ பட் தேவன் இப்போ வந்து நீங்க இவங்களை எடுத்துக்க, மிரியாம் அவருடைய கண்ணோட்டத்தை எடுத்துக்கங்க. மிரியாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா யோசிக்கிறாங்க, இது தப்பு, யார் பண்ணது. இப்ப அதே கேள்வி தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப தேவன் வந்து மோசே அங்க போய் பொண்ணு எடுத்தோன்னே மோசைக்கு ஏதாவது ஒரு வாதையை கொடுத்து மோசை என்ன பண்ணிருக்கலாம், கொண்டிருக்கலாம். தேவன் என்ன பண்ணல. சோ அப்படின்னா இங்க என்னன்னா மோசே போய் எத்ரோ அப்படிங்கிறவருடைய பெண்ணை திருமணம் செஞ்சத தேவன் ஒரு ரீசனுக்காக அலோவ் பண்ணியிருக்கார். இதை நம்ம ரொம்ப பாசிட்டிவா நமக்குன்னு வரும்போது இதை நம்ம வேற மாதிரி எடுத்துக்கூடாது. பிரதர், நான் போய் பாபிலோன்ல பெண் எடுத்துட்டு அவங்க குடும்பத்துல 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேரையும் நான் என்ன பண்ண போறோம் சபைக்கு, அதுக்காக தான் பிரதர் நான் அங்க போய் பொண்ணு எடுக்கிறேன், வேற எதுக்குமே இல்லை. நம்ம கஷ்டப்பட்டு பப்ளிக் மீட்டிங் என்ன பண்றோம், அந்த மாதிரி நம்மளா சில ரீசன் தேடக்கூடாது. இங்க தேவன் மோசே லைஃப்ல வச்சதுக்கு ரீசன் என்னன்னா தேவன் 2 பாயிண்ட் சொல்றார். ஃபர்ஸ்ட் விஷயம், மோசே வெளியே போறார், அவர் 40 வருஷம் தேவன் ட்ரைனிங் கொடுக்கிறார், அவர் அந்த சாந்த குணம் அவருக்குள்ள வர்றதுக்காக.
அந்த பீரியட்ல தேவன் என்ன பண்றாருன்னா அனுமதிக்கிறாருன்னு நம்ம பார்க்கிறோம். அதுல விசேஷமா என்னன்னு கேட்டீங்கன்னா, மோசே புறஜாதியில எல்லாம் போய் பெண் என்ன பண்ணல, ஆக்சுவலா எடுக்கல. அந்த ரகுவேல் ஜெத்ரோ எல்லாம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களும் ஆபிரகாமுடைய சந்ததி தான். இத தேவன் ஒருவேளை நம்ம கிட்ட நியாயப்படுத்துறதா இருந்தா இப்படி கூட தேவன் நம்ம கிட்ட என்ன பண்ண முடியும், நியாயப்படுத்த முடியும். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, இந்த மாதிரி புறஜாதியிலிருந்து தேவன் அனுமதிச்ச, நான் சொல்றது பிப்ளிக்கல் அக்கவுண்ட், ஏதாவது திருமணம் இருக்கா? போவாஸ் மற்றும் ரூத்துடைய திருமணம் இல்லைங்களா? ரூத் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மோவாபிய பெண்மணி. பட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனதளவுல அவங்க ஒரு யூத ஸ்திரீ தான். ஆல்ரெடி எப்போ வந்து நகோமி அப்படிங்கக்கூடிய மாமியாரோடு அவங்க வராங்க. ஸோ இன்டைரக்டா பார்த்தா கூட சிப்போரால் எந்த வம்சம், ஒருவேளை தேவன் இதை ஜஸ்டிஃபை பண்றதா இருந்தா இப்படி கூட என்ன பண்ணுவார், ஆபிரகாம் ஃபேமிலியில தான் என்ன பண்றாரு இருக்கார். ஸோ இந்த ஃபேமிலியில தான் யார் இருக்காங்கன்னா சிப்போரால் இருக்காங்க. வாசிக்கலாம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அதாவது தேவன் ஆல்மோஸ்ட் இந்த ஃபேமிலியும் ஒரு ஸ்பெஷலா பார்த்துட்டு இருந்திருக்கார். ஸோ மோசேவுடைய மாமன் எத்ரோ அப்படின்ற ஒருத்தர். ஸோ எத்ரோ யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீதியான் தேசத்து ஆசாரியன். ஸோ இந்த மீதியான் யாருன்னா ஆபிரகாமுடைய 3வது மனைவிக்கு பிறந்த சந்ததி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ மிரியாம் சைடு ஏதாவது தப்பு இருக்கான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லலாம்? தப்புதான். தலை இப்படி ஆட்டினா, நானும் பேசுறேன்ல, நீங்களும் பேசினா நல்லா இருக்கும். தப்புதான். ஓகே, நம்ம என்ன சொல்லலாம்? மிரியாம் சைடு தவறா, தவறு இல்லையா? புறஜாதியில போய் மோசே பொண்ணு எடுத்துட்டாருன்னா நமக்கு ஒரு கோபம் என்ன ஆகணும், அங்க ஒரு நீதியான கோபம் மாதிரி இருக்கு. பட் ஆக்சுவலா மிரியாமுடைய எண்ணம் அங்க என்ன இல்லைன்னு கேட்டீங்கன்னா சரியில்லை. மிரியாம் மட்டும் இல்ல, அவங்க தம்பி ஆரோனுடைய எண்ணமும் கொஞ்சம் என்ன இருக்குன்னா கொஞ்சம் நிலை தடுமாறி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெரிய தப்புன்னு. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்றத வாசிக்கலாம். என்னாகமம் 12:2. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். ஒரே பாயிண்ட், கர்த்தர் அதை என்ன பண்ணார், கேட்டார். இப்போ மிரியாம் என்ன பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த 2ஆம் வசனத்துல கவனிக்கிறோம். என்ன நடக்குதுன்னா, கர்த்தர், ஏன்னா இப்போ மோசே, இப்போ வந்து இந்த செஷன்ல வந்து 2 குரூப்பா பிரிஞ்ச மாதிரி தேவன் காமிக்கிறார். ஒரு சைடு மோசே, ஒரு சைடு மிரியாமும் ஆரோனும். இப்போ மிரியாமும் ஆரோனுடைய மைண்ட் என்னன்னா, மோசே தனியா வச்சுட்டாங்க. ஒரே ஃபேமிலி தான். என்ன சொல், கர்த்தர் வந்து மோசே கூட மட்டும்தான் பேசினாரா? ஏன் நாங்கெல்லாம் இது வரைக்கும் தேவனுடைய வேலையை செஞ்சது இல்லையான்னு சொல்லி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர் பேசினது இல்லையோ என்று என்ன பண்ணியிருக்காங்க, வாய் திறந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை மோசேவும் கேட்டார், அடுத்து யாரும் கேட்கிறாரு, தேவனும் கேட்டார். ஸோ இங்க ஆக்சுவலா மிரியாமுக்கு ஒரு குஷ்டம் பிடிச்சிருச்சு. ஆக்சுவலா லிட்டரலா குஷ்டம் இனிமேல் தான் பிடிக்கும். ஆனா மிரியாமுக்கு அங்கேயே ஒரு குஷ்டம் வந்துருச்சு. என்ன குஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எந்த குணம் வரக்கூடாதோ அந்த குணம் யாருக்கு வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க. ஸோ இதை குறித்து நம்முடைய மூத்த சகோதரர் ஒரே பாடம் தான் அங்கங்க இருக்கு. ரீபிரின்ஸ்ல வந்து 5308 ஒரு டாபிக் எழுதுறாரு. என்ன சொல்றாருன்னா, ஏன் வந்து இத ரொம்ப ஆர்வமா வந்து மிரியாம் ஹேண்டில் பண்ணாங்கன்னா, மிரியாம் தான் இந்த பிரச்சனைக்கு லீடிங் ஸ்பிரிட். ஆரோன் கூட கொஞ்சம் என்ன பண்ணியிருந்திருப்பாரு, என்ன பண்ணியிருந்திருப்பாரு, கொஞ்சம் சரி ஏதோ நடந்திருக்கு, சரி விடுங்க நமக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி இருந்திருப்பாரு. மிரியாம் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் என்ன பண்ணியிருக்காங்க, இல்ல இல்ல அது எப்படி தம்பிங்கும் போது இன்னும் வேற ஒரு இது வேற என்ன ஆகும் வரும். அண்ணன்னா கூட கொஞ்சம் என்ன ஆகும் மரியாதை, தம்பி வேறையா. ஓ, அதாவது சகோதரர் என்ன சொல்றாருன்னா, த பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆஃப் மோசஸ் 2 பேருமே சீனியர், வயசுல மூத்தவங்க. கடவுளும் ஊழியத்துல என்ன பண்றாங்க, ஆரோனையும் மிரியாமையும் பயன்படுத்துறாங்க. பட் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கவனிக்கிறோம், we may safely conclude that while 2 participated in the sin. 2 பேருமே அந்த பாவத்துக்கு காரணம் தான். பட் இந்த பாவத்துக்கு அங்க ஆரோனும் மிரியாமும் காரணம். அதுல விசேஷமா யாருடைய தலையீடு அதிகமா இருக்குன்றாருன்னா, மிரியாம் வாஸ் த லீடிங். ஆக்சுவலா இங்க என்ன கொண்டு வராங்க மிரியாம் அப்படின்னா,
மோசையெல்லாம் ஒன்றும் தனி ஸ்பெஷல்லாம் இல்லை. நாங்கள் 3 பேரும் ஒரே ஃபேமிலி தான். அவருக்கு என்ன இருக்கோ அதே தான் எங்களுக்கும் இருக்குன்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டை இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு வராங்க. அதான் சகோதரர் எழுதுறாரு, த ஸ்டார்ட் ஆஃப் த மேட்டர் வாஸ் த கொஷின் ஆஃப் ஃபேமிலி ப்ரேயர். இங்கே மோசேவை தேவன் விசேஷமாக பயன்படுத்தினாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சா கூட இங்க மிரியாமுடைய மைண்ட்ல ஒரு கார்னர்ல என்ன பிரச்சனை ஓடிட்டு இருந்திருக்குன்னா, அது என்ன அவரு மட்டும் என்ன ஸ்பெஷல், அவரு போய் வெளியே என்ன பண்ணியிருக்கிறாரு, பொண்ணு எடுத்திருக்காரு. அதே ஃபேமிலியில தான் யாரும் இருக்கிறோம், நாங்களும் இருக்கிறோம். இன்னும் கடவுள் அவர்கிட்ட மட்டும்தான் பேசுறாரா, எங்ககிட்ட என்ன பண்றாரு? இந்த மைண்ட் யாருக்குள்ள இருந்திருக்குன்னா மிரியாமுக்கு இருந்திருக்கு. ஸோ 2 விஷயம், தேவன் விரும்பாத ஒரு குணம் மிரியாம் கிட்ட இருந்திருக்கு, ஸ்பெஷலா ஆரோன் கிட்டையும் அங்க என்ன இருக்கு. ஆரோன் இதுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கிறார். ஆனா பிரச்சனைக்கு மூல காரணம் யாருன்னா, எப்பவுமே ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா அதுக்கு மூல காரணம் யாரா தான் இருப்பாங்க. நான் பிப்ளிக்கலா பேசுறேன், நீங்க தவற எடுத்துக்கணும். ஏவாள் தான் என்ன பண்ணுவாங்க, காரணமா இருப்பாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி இங்க யார் காரணம்னா மிரியாம். ஸோ 2 விஷயம் பிரச்சனை என்னன்னா, இவங்க ரொம்ப ஸ்பெஷலா நினைச்சிட்டாங்க. நம்ம ஃபேமிலியை கடவுள் என்ன பண்றாரு, எல்லா இஸ்ரேல் ஜனங்களும் வழி நடத்துறதுக்கு பயன்படுத்துறாரு. இந்த ஃபேமிலிக்குன்னு ஒரு ப்ரைடு இருக்கும்ல, அந்த ஃபேமிலி ப்ரைடு நல்ல தலைக்கு யாருக்கு ஏறிடுச்சுன்னா மிரியாமுக்கு ஏறிடுச்சு. மிரியாம் தலைக்கு ஏறினது இல்லாம கொஞ்சம் எடுத்து யார் தலையிலையும் போட்டுட்டு இருக்காங்கன்னா ஆரோன் தலையிலையும் போட்டாங்க. அப்படின்னா ஆரோன் கொஞ்சம் சப்போர்ட்டிவா, ஆமா கரெக்டு தானே, எப்படி தம்பி போய் இங்க போய் பெண் எடுக்கலாம். இதெல்லாம் கண்டிப்பா டிஸ்கஷன்ஸ் ஓடி இருக்கு. பட் இதெல்லாம் தேவன்கிட்ட கொண்டு போகணும்னு அவங்களுக்கு தோணல. இவங்க விரோதமா என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னா பேசிட்டு இருந்திருக்காங்க. 2வது பொறாமை. ஏன்னா இந்த 2 பேரை விட விசேஷமா தேவன் மோசே என்ன பண்ணார்னா பயன்படுத்தினார். ஆரோன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போக முடியும், என்னதான் பிரதான ஆசாரியனா இருந்தாலும். ஆனா மோசே அப்படி இல்லை. தேவன் என்ன பண்ணுவார்னா எப்ப வேணா எஸ்வார். ஸோ இந்த 2 சுபாவம் இப்ப அடுத்து மிரியாமுக்கு கொடுக்க போற மாபெரும் ஒரு தண்டனைக்கு ஒரு மூல காரணமா இருந்துச்சு. இப்ப அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இந்த சீன் அப்படியே மைண்ட்ல நீங்க நிறுத்திட்டு இந்த காட்சியை பாருங்க. ஒரு நல்லது கிட்டதே தெரியாத ஒரு வயசுன்னு கூட சொல்லலாம், ஒரு 9 வயசு சகோதரனுக்காக துணிஞ்சு என்ன பண்றாங்க, போய் பார்வோனுடைய பொண்ணுகிட்ட, இது எபிரேய குழந்தை, நான் வேணா என்ன பண்றேன் ஒரு சகோதரி கூட்டு வரேன் பராமரிக்கிறதுக்குன்னு பேசின இந்த அன்பு என்ன 12ஆம் அதிகாரத்துல இல்ல, இங்க மெச்சூரிட்டி இல்லாத ஏஜ்ல காமிச்ச அன்பு அங்க மெச்சூர்டா 90 வயசுக்கு மேல. அது வனாந்தர பயணத்துல எந்த வருஷம் நடந்துச்சுன்னு நீங்க எடுத்தீங்கன்னா கூட்டிக்கலாம். அதோட வனாந்தர பயணம் ஆரம்பிக்கும் போது 90 வயசு. 90 வயசுக்கு மேலான ஒரு மூத்த சகோதரிக்கு என்ன பண்ணல, அந்த மெச்சூரிட்டி வரல. இங்க தேவன் செய்த அற்புதத்தை துதிச்சு பாடின இதே வாயி தன் சகோதரனுக்காக அங்க தீமை என்ன பண்ணுது, பேசுது. ஸோ இங்க விசேஷமா நமக்கான படிப்பினைன்னு வரும்போது இங்க சில தருணங்களை நாம கூட இந்த மாதிரி சுபாவத்தை என்ன பண்ணுவோம், கரெக்டா இல்லைங்களா? நம்ம ஆரம்ப நாட்கள்ல எக்ஸாம்பிள் சொல்றோம், நம்ம எல்லார் லைஃப்லயும் நடந்திருக்கும், கண்டிப்பா எல்லார் லைஃப்லயும் நடந்திருக்கும். நம்ம இனிஷியலா ஞானஸ்தானம் எடுத்து வரும்போது நமக்குள்ள இந்த மாதிரி ஒரு மேட்டிமை துளி கூட வராது. நீங்க எல்லாரும் நம்ம பேப்டிசம் எடுத்த அந்த இயருக்கு கொஞ்சம் போயிருங்க. திடீர்னு ஒரு பிரதர் தப்பு பண்ணுவாரு, உடனே நமக்கு என்ன தெரியுங்களா தோணும், அம்மா பிரதர் தானே, சரி பரவாயில்ல. அதே பேப்டிசம் எடுத்து அப்படியே நம்ம சபைக்கு வந்து ஊழிய வாய்ப்புகளை பெற்று ஊழியங்கள் செஞ்சு அப்படியே, அதாவது ஸ்பிரிச்சுவலா நல்லா நம்ம வளரும் போது, ஆவிக்குரிய ரீதியில குழந்தையா இருக்கும்போது ரொம்ப மெச்சூர்டு கேரக்டர் என்ன பண்ணுவோம் நம்ம காமிப்போம். இப்ப ஆவிக்குரிய ரீதியில நம்மளே நல்ல உயர்ந்த நிலைமையில தேவன், உயர்ந்த நிலைமைனா கேரக்டர் இல்ல, உயர்ந்த நிலைமையில இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்ம காதுகளில் படும்போது இந்த சுபாவம் எல்லாம் என்ன பண்ணுவோம் கண்டிப்பா. அப்ப நல்லா கவனிக்கலாம், நமக்குள்ள இந்த 2 சுபாவம் வரவே கூடாது. பிரதர்ஸ் இருக்கிறாங்கன்னா இன்னொரு பிரதர்ஸ் மேல, சிஸ்டர் இருக்கிறாங்கன்னா இன்னொரு சிஸ்டர் மேல. இது இந்த பொறாமை மேட்டிமைங்கிறது எந்தெந்த வேலையிலெல்லாம் வரும்னு கேட்டிங்கன்னா எல்லா வேலையிலையுமே வரும். இது நம்ம ரொம்ப ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மைக் ரெடி பண்ணுற ஒர்க்கு, கேமரா ரெடி பண்ணுற ஒர்க்கு, பாடல் பாடுறது, கீபோர்டு போடுறது, சப்ஜெக்ட் பேசுறது, ஹால் மெயின்டைன் பண்ணுறது, பிக்கப் ட்ராப் பண்ணுறது, ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுக்கறது, எல்லா ஹால் கிளீன் பண்ணுறது, எல்லா வேலைகளிலுமே நமக்குன்னு தேவன் சில ஊழியங்கள் கொடுக்கும்போது நம்ம புரிஞ்சுக்கணும், ரொம்ப ஹம்புளா தேவன் என்ன ஊழியத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரோ, தேவன் எவ்வளோ நாள் கொடுக்குறாரோ அது வரைக்கும் நம்ம பண்ணலாம்.
ஒருவேளை தேவன் வாய்ப்பு கொடுக்கலையா, யார் அதை பண்றாங்களோ அவங்களோட நம்ம என்ன பண்ணலாம், உறுதுணையா நிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்குள்ள வரும்போது கொஞ்சம் சேஃபர் சைட்ல இருப்போம் தேவன் பார்வையில். மிரியாமுடைய மைண்ட் என்னாச்சுன்னா, மிரியாம் கொஞ்சம் கம்பேர் பண்றாங்க. எப்படி கம்பேர் பண்றாருன்னா, அவரோட மட்டும் தேவன் என்ன பண்ணல, மோசையை கம்பேர் பண்றாங்க. அவரோட மட்டும் தேவன் பேசல, நாங்களும் அதே தாயின் வயிற்றுல பிறந்த பிள்ளைகள் தான். இன்ஃபேக்ட் நான் அவங்களுக்கு சீனியர். கண்டிப்பா இதெல்லாம் இன்டைரக்டா ஓடி இருக்கும். மிரியாமுக்கு ஓடுதோ இல்லையா, நமக்கான பாடத்துக்காக நம்ம என்ன பண்றோம்னா கம்பேர் பண்ணலாம். இதெல்லாம் ஓடும். அடுத்து அவங்க என்ன ஓப்பனா சொல்றாங்கன்னா, கர்த்தர் மோசே கிட்ட மட்டும் பேசல, எங்ககிட்ட என்ன பண்ணாரு பேசினா. இது நம்ம லிட்டரலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊழிய வாய்ப்புகளை நம்ம கம்பேர் பண்ணலாம். சில டைம் நம்ம வந்து ட்ரூத்தில் மூத்த பிரதர்ஸாக இருப்போம், மூத்த சிஸ்டர்ஸாக இருப்போம். இப்போ நம்ம ஒரு 5 years ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட் இயர் யாரோ ஒருத்தர் பேப்டிசம் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் இயர் பேப்டிசம் எடுத்த சிஸ்டரை பிரதரை தேவன் நல்லா வந்து பயன்படுத்துறாங்கன்னா, இங்கே கூட நம்ம ரொம்ப ரொம்ப வந்து ஒரு பெருந்தன்மையா, ரொம்ப ஒரு பரந்த மனப்பான்மையில நம்முடைய எண்ணங்கள் என்ன ஆகணும்னா இருக்கணும். நமக்கு என்ன வந்துடக்கூடாதுன்னா, தேவன் அவங்களோட மட்டும்தான் பேசல, எங்களோட என்ன பண்றாரு பேசுறாருன்னு வரும்போது, இந்த 2 சுபாவம் மிரியாம்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளவே கூடாத 2 சுபாவம் என்னன்னா, பர்டிகுலரா பொறாமை. பொறாமைன்னு பார்க்கும்போது நிறைய நம்ம சப்ஜெக்ட்ஸ்ல பார்த்துருக்குறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லா ஒரு பாவ செயலுக்கும் இனிஷியலா மூல காரணமா இருக்கிறது என்னன்னா பொறாமை தான். அந்த பொறாமை அடுத்து என்ன ஆகும்னா கொலை. நம்ம காயின் ஆபேல் பாடங்கள்லாம் கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சுபாவம் மிரியாம்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளவே கூடாதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த மேட்டிமை இங்கே மட்டும் வரல, இதுக்கப்புறம் என்ன ஆகுமோ, இப்போ நம்ம 12ஆம் அதிகாரம் படித்தோம், 16ஆம் அதிகாரத்திலையும் மிரியாமுக்கு வரல, இன்னொருத்தவங்களுக்கு என்னாச்சுன்னா வந்துச்சு. அவங்க யாருன்னா கோராகின் குடும்பத்தார் நம்ம பார்க்கணும். ஸோ கவனிக்கலாம். என்ன ஆகுமோ 16ஆம் அதிகாரத்தில் வசனம் 1-2. என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி. ஆக்சுவலாக இது இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம். இங்கே இந்த பாயிண்ட்ல மிரியாம் இன்வால்வ் ஆகல, நம்ம மேட்டிமிக்காக இந்த பாயிண்ட்டை நம்ம எடுக்கிறோம். ஸோ இது வந்து கோராவுடைய ஃபேமிலி ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஆல்மோஸ்ட் மோசே அப்படிங்கிற ஒரு ஊழியனுக்கு அகைன்ஸ்டா, ஒரு ஊழியருக்கு அகைன்ஸ்டா 250 பேர் என்ன பண்றாருன்னா டீம் அப் பண்றாரு. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோரா. அவர் என்ன பண்றாருன்னா ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு தலைவர்களா கூட்டிட்டு வந்துட்டு என்ன பாயிண்ட் சொல்றாருன்னா, இதே பிரச்சனை மிரியாமுக்கு வந்த இதே ஒரு ப்ராப்ளம் இவருக்கும் என்ன ஆகுதுன்னா வருது. வாசிக்கலாம் 3-4 வசனங்கள். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். மோசே அதை கேட்டபோது முகங்குப்புற விழுந்தான். ஸோ நம்ம இங்க யாருடைய உதாரணத்தை எடுத்துக்கணும்னா, நம்ம ஆல்மோஸ்ட் இங்க இருக்கிற எல்லா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்ம மோசே தான். மோசே மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அங்க மோசே இந்த மாதிரி ஒரு விஷயத்த காதல கேட்டோன்னு மோசே எப்படி விழுகிறாருன்னா முகம் குப்புற என்ன பண்றாரு விழுறாரு. ஆக்சுவலா இங்க என்ன பிரச்சனைனா, இந்த கோரா இருக்காங்க இல்லைங்களா, இவங்களும் யாருதான்னு கேட்டீங்கன்னா லேவி. இப்ப இவங்களுக்கு என்ன மைண்ட் செட் வருதுன்னா, என்ன எப்ப பார்த்தாலும் தேவன் மோசேவே என்ன பண்றாரு கூப்பிடுறாரு, நாங்களும் அந்த லேவி கோத்திரம் தானே, நாங்களும் என்ன பண்ணோம் ஊழியம் பண்ணணும்னு சொல்லி அந்த ஒரு எண்ணம் வரும்போது இவங்களை அறியாமே இவங்களுக்குள்ள மேட்டிமை பொறாமைங்கிற சுபாவம் வருது. இவங்க என்ன பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த 3ஆம் வசனம், மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடி அவர்களை நோக்கி நீங்கள் என்ன பண்றீங்க. இப்ப நல்லா நம்ம கவனிக்கலாம். நம்ம மோசையோட ஊழியத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த கண்மலையை 2வது முறை அவர் அடிச்ச அந்த ஒரு மிஸ்டேக்கை தவிர மற்ற இடங்கள்ல மோசையுடைய வாழ்க்கையை நம்ம கவனிச்சு பார்க்கும்போது பெருசா மோசே எதுவுமே தேவனுக்கு விரோதமா என்ன பண்ண மாதிரி இல்லை. அந்த ஒரு இன்சிடென்ட் தேவனை என்ன பண்ணாருன்னா அவர் விரும்பலன்னு பார்க்கிறோம். இங்க என்ன சொல்றாங்க, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். யாரு? மோசே, ஆரோன். சபையார் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? பரிசுத்தமானவர்கள். கர்த்தர் என்ன பண்றாங்க? அவர் நடுவில் இருக்கிறார். இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக ஏன் உங்களை. நல்லா நம்ம கவனிக்கிறோம். மோசே, ஆரோன் அவங்க வந்து ரொம்ப ஹம்புலா தான் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பட் இங்க இவங்களுக்கு என்ன மைண்ட் செட்னா, ஏதோ ஒரு வகையில மோசே என்ன பண்ணணும், குற்றம் கண்டுபிடிக்கணும்,
தாங்கள் அந்த லேவி கோத்திரன்றனால அவங்க அந்த ஊழியத்துக்கு என்ன ஆகணும், வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல என்ன அவங்க பாயிண்ட் சொல்றாங்கன்னா, இப்படி இருக்கிற கர்த்தருடைய சபைக்கு மேல அவங்களையே ஒருத்தருங்க. இதை மோசே கேட்டபோது என்ன பண்ணிட்டாரு? இப்ப நம்ம மோசே அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு விரோதமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எழுப்பப்படும் போது நம்மளுடைய இமிடியேட் ரியாக்ஷன் என்னவா இருக்கணும்? அந்த மாதிரி ரியாக்ஷன் இருந்தால் தான் தேவன் என்ன பண்ணுவார், யூஸ் பண்ணுவார். இமிடியேட்டா ரொம்ப ஹம்புளா தேவன்கிட்ட விழுந்துடும். ஆக்சுவலா இந்த பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, கோராவுடைய ஃபேமிலி, இவங்களுடைய டெத்தை பத்தி நம்ம பார்க்குறோம். இதை குறித்து கூட நம்முடைய சகோதரர் எழுதும்போது நம்ம இன்னொரு பாடத்துல கூட நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்திருப்போம். நம்ம அந்நிய காரியங்களில் தலையிடுதல் அப்படிங்கிற ஒரு பாடத்துல அப்படியே அந்த பாடத்தை பிரதர் சாஃப்டா எழுதிட்டே வருவார். எழுதிட்டு வந்துட்டு திடீர்னு சில டைம் நமக்கு என்ன ஆகும்னா ஒரு ஸ்பிரிட் வரும். திடீர்னு சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் பயங்கர ஸ்ட்ரிக்டா நம்ம என்ன பண்ணுவோம்னா நடந்துப்போம். ஏன் 9:30 ஆச்சு, ஏன் இன்னும் ஆராதனை ஆரம்பிக்கல, திடீர்னு நமக்கு ஒரு என்ன ஆகும், பயங்கரமா வரும். ஏன் 11 மணி ஆச்சு, ஏன் இன்னும் சப்ஜெக்ட் முடிக்கல, ஏன் எல்லாருக்கும் டீ கொடுக்கல அப்படின்னு சொல்லி எக்லீசியாவை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரொம்ப பரிசுத்தமா வச்சுக்கணும் நமக்கு தோணும். பிரதர் எழுதுறாரு, இது மேட்டிமைக்கான ஒரு அடையாளம். கண்டிப்பா எக்லீசியானா நம்ம டைமுக்கு ஆரம்பிக்கணும், டைமுக்கு முடிக்கிறோம், இதெல்லாம் டிசிப்ளின் தான். இதெல்லாம் பிரதர்ஸா மறுபடியும் பேசி கூட அந்த குறைகள் என்ன பண்ணலாம், சரி பண்ணலாம். சில டைம் நம்ம ரொம்ப நீதியின் மீது ரொம்ப தாகம் உள்ளவர்கள் மாதிரி நம்ம என்ன ஆகணும், பயங்கரமா விட்டு அப்படியே வெடிச்சிருவோம். அந்த மாதிரி ஒரு சுபாவம் காணப்படும் போது பிரதர் எழுதுறாரு, அது நல்லதுதான், அந்த மாதிரி ஒரு குணம், அந்த மாதிரி ஒரு பக்தி வைராக்கியம் வேணும், ஆனா கொஞ்சம் நம்மளை செக் பண்ணிக்கணும் அப்படிம்பார். ஒருவேளை அது நிஜமாவே பக்தி வைராக்கியமா, இல்ல நம்மளை அறியாமையே பாருங்க, நான் கரெக்டா இருக்கிறேன், நான் கரெக்டா டைமுக்கு வரேன், கரெக்டா நான் டைமுக்கு போறேன், யாருமே டைமுக்கு வர மாட்டாங்க, யாருமே டைமுக்கு, சில டைம் அந்த மாதிரி ஒரு கம்பாரிசன் மூடு நமக்கு என்ன ஆகும், வரும். நான் பாருங்க வாரத்துல 3 நாள் மீட்டிங் கேட்கறாங்க, நான் என்ன பண்றேன், கரெக்டா வரேன், அந்த சிஸ்டர் என்ன பண்றது இல்ல. இந்த மாதிரி சில டைம் கம்பேர் பண்ணும்போது நம்மளை அறியாமையே நமக்குள்ள ஒரு மேட்டிமை என்ன ஆகும். அந்த மேட்டிமையுடைய வெளிப்பாடு தான் அந்த சப்ஜெக்ட்ல பிரதர் எழுதும்போது, ஒருத்தருக்கு மேட்டிமை இருக்குன்னா அதோடைய உச்சகட்ட வெளியரங்கமான செயல் என்னன்னா அதுதான் அப்படின்னு. இங்க பிரச்சனை அதே தான். ஆக்சுவலா சபையார் பரிசுத்தமானவர்கள்னு மோசே ஆரோனுக்கு தெரியுமா தெரியாது? தெரியும். கர்த்தர் சபையார் மத்தியில இருக்கிறாங்கன்னு மோசே ஆரோனுக்கு தெரியுமா தெரியாதா? இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சுதான் தேவன் என்ன பண்றாரு, அந்த வனாந்தர பயணத்துல வழி நடத்திட்டு இருக்காரு. இவர்கள் வந்து இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. ஆக்சுவலா பிரச்சனை சபையார் கிடையாது, மோசே ஆரோன் கிடையாது. பிரச்சனை யாருன்னா கோராவும் கோராவை சேர்ந்த 250 பேர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் பிரச்சனை. அவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா ப்ரைடு. ஒருவேளை நமக்குள்ள இந்த மாதிரி சுபாவங்கள் காணப்படுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் வந்து இந்த மாதிரி சில எவிடன்ஸ் என்ன பண்ணுவோம், நம்ம எக்லீசியாவா நம்ம முடிவுகள் எடுக்கும்போது சில டைம் நம்ம மட்டும் தனியா என்ன பண்ணுவோம், தனியா நிக்கிறது நல்லதா இருந்தா கூட நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இந்த சுபாவம் ஒருவேளை தேவனுடைய நீதியின் அடிப்படையில் வருதான் எனக்குள்ள, அல்லது எனக்குள்ள இருக்கக்கூடிய மேட்டிமையினால என்ன ஆகுது வருதான்றதை நம்ம என்ன பண்ணணும்னா எவிடன்ஸ் பண்ணணும். ஸோ இங்க இந்த பாயிண்டை குறித்து எழுதும்போது கூட இன்னொரு ரெஃபரன்ஸ், ஆக்சுவலா இந்த பாடத்துல ரெஃபரன்ஸ் இல்லை, பட் இந்த பாடத்தை நம்ம ரெடி பண்ணும்போது இதுக்குண்டான ரெஃபரன்ஸை நம்ம எடுத்தோம். ஸோ இந்த கோரா குறித்து எழுதும்போது கூட ரீஃபின்ஸ் 3061 அவர் சொல்றாரு, ரிபெல்லியன் அகைன்ஸ்ட் த டிவைன் ஆர்டர். டிவைன் ஆர்டர்னு நீங்க வேற எங்கேயாவது என்ன பண்ணுவாங்க, அந்த டிவைன் ஆர்டரை பத்தி இங்க பேசல, ஆனா பேசுறாரு. அது எப்படின்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் பார்க்கிறோம், மிரியாம் த பிரைம் மூவர் இன் திஸ் மேட்டர். மிரியாமுடைய பிரச்சனை நல்லா நம்ம கவனிக்கலாம். ஸோ மிரியாமுக்கு வந்த பிரச்சனை என்னன்னா, மோசே புறஜாதியில பொண்ணு எடுத்ததுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஸோ இந்த மேட்டர்ல ஆரோனை விட அதிகமான ரியாக்ஷன் யாருக்கிட்ட இருந்து வெளியே வந்திருக்குன்னா சகோதரர் எழுதுறாரு மிரியாம் தான். அடுத்து கீழே எழுதுறாரு, நான் ஹைலைட் பண்ணதை மட்டும் வாசிக்கிறேன். should not Miriam and Aaron have remembered this and minded their own business as a matter of the fact we believe that the Lord was favorable to the marriage. நம்ம முன்னாடி குறித்து நம்ம விளக்கம் கொடுத்தோம். அதாவது இதை வந்து மிரியாமும் ஆரோனும் ஒரு மேட்டராகவே கன்சிடர் பண்ணாம கம்முன்னு விட்டுருக்கணும். ஏன்னா மோசேயுடைய இந்த திருமணத்துல தேவன் ஃபேவரபிளா என்ன பண்ணியிருக்கிறாரு, செஞ்சிருக்க கூடும். நம்ம பார்க்கிறோம், திரும்ப ஒரு ஆபிரகாமுடைய சந்ததி தான் தேவன் என்ன பண்ணுவார், ஜஸ்டிஃபை பண்ணுவார். பட் இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் என்னன்னா, ஆனா மோசஸை குறித்து எழுதும்போது சகோதரர் எழுதுறாரு, பூவர் மோசஸ். மோசே இங்க எப்படி இருக்காருன்னா ரொம்ப பாருங்க, இப்படி ஒரு மாபெரும் பிரச்சனையை வந்து மிரியாமும் ஆரோனும் கொண்டு வந்து மோசைக்கு எதிராக நிறுத்தும் போது இப்ப மோசே என்ன பண்ணார், மோசே தான் பேசினாரா? நான் சொல்றது என்ன ஆகும், 12 16 வெளியே வந்துருங்க. 12
ஸோ இங்கேயும் அதே தான் புரிஞ்சுக்கிறோம். ரிபெல்லியன் அகைன்ஸ்ட் த டிவைன் ஆர்டர் அப்படின்னா நம்ம ஸ்பிரிச்சுவலாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். எல்லா எக்லீஷியாஸ்லையும், இது நாட் ஓன்லி சென்னை, இது வந்து சென்னைக்கு தான் அப்ளை ஆகுது, நீங்கள் தவற எடுத்துக்க வேணாம். இந்த பாடம் எங்கே பேசினாலும் நம்ம சொல்கிற பாயிண்ட் தான். எல்லா எக்லீஷியாலையுமே ஒரு டிவைன் ஆர்டர் இருக்கும். இந்த வருஷம் ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த வருஷம் வேற மாதிரி இருக்கும், போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வேற மாதிரி இருந்திருக்கலாம். பட் எவ்ரி இயர் எக்லீஷியா கொண்ட ஊழியர்கள், ஊழிய வாய்ப்புகள், அங்கே வந்து பண்ணக்கூடிய வேலைகளை சபையாராக சேர்ந்து தேவனுடைய ஆவியுடைய துணையோடு அங்கே என்னதுன்னா தீர்மானிக்கப்படுது. நான் இந்த வருஷம் இப்படி இருக்கலாம், அடுத்த வருஷம் வேற மாதிரி மாறலாம், அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் வேற மாதிரி மாறலாம், இல்லை இதே விஷயம் தொடரலாம், எப்படி வேணா தேவன் அனுமதிப்பார். இங்க ஒரு பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மோசேவை, ஆரோனை, மிரியாம, எக்ஸாம்பிளுக்கு மிரியாமை நம்ம சேர்த்துக்கணும். எப்படி தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ஃப்ரண்ட் லைன் லீடர்ஸா தேவன் அப்பாயின்மெண்ட் பண்ணாரோ, ஒருவேளை நம்ம எக்லீஷியால இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை தேவன் என்ன பண்ணுவாரு? அனுமதிப்பார். ஒருபோதும் தேவன் அனுமதிக்கிற ஊழியர்கள் மேலேயோ அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் மேலேயோ இது வந்து ஒன்லி ஃபார் இந்த இடம் அப்படின்னு நீங்க தவறா புரிஞ்சுக்க கூடாது. எல்லா இடம், எல்லா ஒர்க்கும் நமக்கு என்ன வந்துடக்கூடாதுன்னா, அந்த வேலை நிமித்தமா பொறாமையோ மேட்டிமையோ வந்துச்சுன்னா கண்டிப்பா எக்லீஷியால நம்ம ரிபெல்லியனா மாறுவோம். ரிபெல்லியன்னா என்ன சொல்லுங்க? ஒரு 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 டிவைன் ஆர்டர்ல ஒரு எக்லீஷியா ஏன்னு ஒரு எக்லீஷியா ரன் ஆகுது அப்படின்னா நம்ம அதுக்கு உடன்பட மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா தனிச்சிருப்போம். ஸோ இது யாருடைய மைண்ட் செட்டா வரும்னா, அல்டிமேட்டா தேவன் நமக்குன்னு ஒரு டிவைன் காலிங் கொடுத்துருப்பாரு. அந்த டிவைன் காலிங்கை நம்ம என்ஷூர் பண்ணாத ஒரு சூழ்நிலைக்கு என்ன ஆயிடுவோம்னா போயிடும். கண்டிப்பா இதனுடைய லாஸ் வந்து ஒவ்வொரு எக்லீஷியா கிடையாது. இப்போ நம்ம 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 கவனிக்கிறோம், எல்லா எக்லீஷியால ஒருவேளை நம்ம தீர்மானங்கள் எடுத்தா கூட எல்லாரும் இந்த டிவைன் ஆர்டர் என்ன பண்ணுவோம்னா ஃபாலோ பண்ணுவோம். அங்க வந்து டைரக்டா தேவன் அப்பாயிண்ட் பண்ணார், இங்க டைரக்டா தேவன் அப்பாயிண்ட் பண்றது இல்லை. தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஆவியை கொடுத்து அதனுடைய முடிவுகளை சபையார் என்ன பண்றோம்னா நம்ம எடுத்துக்கோம். ஸோ இந்த சம்பவம் வந்து அகைன்ஸ்டா நடக்குது. யாருக்குன்னா மோசஸ்க்கு அகைன்ஸ்டா நடக்கும்போது மோசையை பத்தி தேவன் சம்பந்தமே இல்லாம ஒரு வசனம் பேசுறாரு. இந்த இடத்துல இந்த வசனம் பேசணும்னு அவசியம் இல்லை, ஆனா அவசியம் இருக்கு. அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா தேவன் பேசிட்டாரு. அவசியம் இருக்கு, பட் எப்படி இருக்குன்றத வாசிங்க. என்ன 12:3 என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். 2 வசனம் மிரியாம் ஆரோனுடைய நிலைமையை குறித்து பேசினார். எப்படி பேசினாருன்னா, மிரியாமும் ஆரோனும் இவர் வந்து புறஜாதியில பெண் எடுத்துட்டாருன்னு சொல்லி அவர்களுக்கு விரோதமா பேசி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாவே பேசிட்டாங்க அந்த இடத்துல மோசேக்கு விரோதமா. அதனாலதான் தேவன் இன்வால்வ் ஆகுறார். என்ன பேசிட்டாங்கன்னா, தேவன் மோசையை கூட மட்டும் பேசலீங்க, நான் மோசையுடைய அக்கா, நான் 9 வருஷத்துக்கு முன்னாடியே பேப்டிஸ்ட் என்ன பண்ணிட்டேன் கான்செப்ட், ஏன்னா வயசு 9 ஜாஸ்தி, நான் வந்து மோசையுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோடையும் தான் பேசினார்னு இதை டைரக்டா மோசஸ் கிட்ட பேசுறாங்க. மோசே வாயை என்ன பண்ணல, திறக்கல. ஆனா வசனம் 2ஆம் வசனம் முடியுது, கர்த்தர் அதை என்ன பண்ணாரு கேட்டார். கர்த்தர் கேட்டுட்டு கர்த்தர் என்ன பதில் கொடுக்குறாருன்னா, மோசையை பத்தி, மோசே பூமியில் உள்ள சகல மனிதர்களும் எப்படி இருந்தார். சில டைம் சொல்லுவோம்ல, இது இப்ப இந்த இடத்துல நீங்க சொல்லியே ஆகணுமா? ஜென்ரலா நம்ம வீட்டில் பேசும்போது கூட ஏதோ ஒரு ஃபுட்டு நல்லா இல்லைன்னா, ஆமா ஆமா போன வாரம் கூட எங்க வீட்டில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு சொன்னா நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, இதை இப்ப ரிஜிஸ்டர் பண்ணணுமா இந்த இடத்துலன்னு கேட்போம். அந்த மாதிரி இங்க தேவன்கிட்ட நம்ம கேட்கிறோம், தேவனே இதை இங்க சொல்லியே ஆகணுமானா தேவன் சொல்றாரு, ஆமா சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி வந்து மோசே கூட உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே ஒரு மூர்க்கமான குணத்துல இருக்கும்போது தேவதாசன் மோசே அங்க எப்படி இருக்காருன்னா ரொம்ப சாந்தமா. எப்படி கோரா, இதுக்கப்புறம் கோராவுடைய கூட்டமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது மோசேயும் ஆரோனும் முகங்குப்புற என்ன பண்ணாங்க இப்ப இங்க. ஏன்னா இந்த பாடத்துல ஆரோன் தப்பு பண்ணனால ஆரோனை பத்தி நம்ம பேசல. ஆனா என்ன 16 ஆரோனும் ஹம்புலா என்ன பண்றாரு, சரண்டர் ஆகுறான். இப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, ஒருவேளை தேவனுடைய ஊழியங்களை செய்யற நம்ம எல்லாருமே ஒவ்வொரு இடங்கள்ல நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஒவ்வொரு வேலைகள் செய்யும் போது கண்டிப்பா நம்ம உண்மையா செய்யும் போது சில டைம் நமக்கு எதிராக சில மாதிரி இந்த மாதிரி பேச்சுக்கள் ஒருவேளை என்ன பண்ணலாம், கேள்விப்படலாம். ஒருபோதும் ஒருவேளை நம்ம தேவனுக்காக தான் உண்மையா வேலை செய்யறோம் அப்படின்னு நமக்கு நல்லா ஃபீல் ஆகுதுன்னா நம்ம திரும்பி எதுவும் என்ன பண்ணக்கூடாது. சகோதரர் அருமையா இந்த பாடம் எழுதின பிரதர் ஒரு வார்த்தை சொல்றாரு, லெட் யுவர் கேரக்டர் ஸ்பீக்ஸ் சோ லவுட். நீங்க எந்த இடத்துலயாவது பாருங்க, திடீர்னு ஒரு சூழ்நிலை, ஃபேமிலியிலேயே ஒரு பிரச்சனை, ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி, நீங்க நைட்டு ஃபுல்லா உட்காந்து நீங்க பேசுனீங்கனாலும் ஒரு முடிவு என்ன ஆகாது. நைட் ஃபுல்லா பேசுவோம், ஆனா முடிவு என்ன ஆகாது, வராது.
இங்க கூட அதே தான். தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில நம்ம எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் பிரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, பேசலாம். பட் நம்ம வாய் பேசுறதை விட நம்ம எப்படி பேசுறோமோ அந்த மாதிரி நடந்து காமிக்கிறது அதிகமா என்ன பண்ணும், பேசும். அதான் சகோதரர் சொல்றார், உங்களுடைய குண லட்சணங்கள் குணாதிசயங்கள் ரொம்ப சத்தமா என்ன பண்ணிட்டோம், பேசட்டும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்தது. அவரை விடவா இந்த ஊழிய பாதையில நம்ம ஊழியம் செய்யும் போது நமக்கு பிரச்சனை வரப்போகுது? அவருக்கு இருந்த எக்ஸ்ட்ரீம் டெஸ்ட் என்னன்னா, இல்லை நீங்க நிஜமாவே அவருடைய பையன் தானா, எனக்கு என்னமோ உங்க பிறப்புல சந்தேகம் இருக்க மாதிரி இருக்கு. அப்படிதான் இஸ்ரேல் ஜனங்கள் அப்ரோச் பண்ணாங்க. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் என்ன பண்ணுங்க, இறங்கி இருக்கிறதுல எக்ஸ்ட்ரீமான கேள்வி. நம்ம ஸ்லாங்ல சொன்னோம்னா, அதுவும் கோயம்புத்தூர் சென்னை பாஷையில சொன்னோம்னா ரொம்ப அது தவறான வார்த்தையை என்ன பண்ணுன்னா சித்தரிக்கப்படும். அந்த அளவுக்கு மோசமான வார்த்தையை கேட்டும் சத்தமே என்ன பண்ணல, போடல. ரொம்ப அமைதியா இதெல்லாம் நடக்கும்னு தெரியும். இது நடக்கும்போது நான் என்ன பண்ணணும், அமைதியா. இதை ஒரு கல்வன் பார்த்துட்டே இருக்கிறாரு. என்ன போட்டு இப்படி வாட்டுன்னு வாட்டுறாங்க இவர் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, சத்தமே. அப்படின்னா அங்க சிலுவையில் இருக்கும்போதே ஒரு கல்வன் அவரை பார்த்து என்ன பண்றாருன்னா மனம் திரும்புறாரு. அப்படின்னா அங்க பாக்குறோம் உங்களுடைய குணலட்சணம் சத்தமா பேசிட்டோம். இங்க அதேதான். ஒருவேளை இங்க நம்ம மோசே மாதிரி ஆரோன் மாதிரி, விசேஷமா இந்த பாடத்துல மோசே மாதிரி நம்ம கொடுக்கப்பட்ட வேலைகளை நம்ம செய்யறோம்னா, ஒருவேளை நமக்கு விரோதமா கம்ப்ளைண்ட்ஸ் வருதுன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா, ஓகே தேவன் இந்த விஷயத்தை என்ன பண்ணிட்டோம், டிசைட் பண்ணட்டும். நம்ம டிசைட் பண்ண வேணாம். ஒருவேளை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல, வெயிட் பண்ணலாம். அந்த மனநிலைமை நம்ம வரணும். உடனே நம்ம அதை பேசி தீர்த்து உடனே சரி பண்ணோம் அப்படின்னா எந்த விஷயம் இமீடியட்டா என்ன ஆகாது, சரியா? இந்த இடத்துல மோசேவுடைய ரோல் மாடல் நம்ம எடுத்துக்கலாம். மோசே என்ன தெரியுங்களா பண்ணாரு, ஒண்ணுமே பண்ணல, சிம்பிளா வெயிட் பண்ணார். தேவன் இந்த விஷயத்துல தலையிடுற வரைக்கும் நம்ம தேவனுக்காக என்ன பண்ணலாம், காத்திருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டார். கண்டிப்பா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. அப்பப்போ மோசேக்கு இந்த டார்ச்சர் இருந்திருக்கும். கண்டிப்பா ஃபேமிலியோட ஏதாவது வளர்ந்த மேடத்தில் நின்று இருந்தாருன்னா கண்டிப்பா அவங்க ஏதாவது சொல்லி இருந்திருப்பாங்க. இதோட எக்ஸ்ட்ரீம் தான் இங்க என்ன பண்ணிட்டு பேசுது. ஸோ இங்க மோசே என்ன பண்றாருன்னா, he simply waited on Jehovah to reveal his will. ஓகே, இப்படி ஒரு திருமணம் நடந்துருச்சு, பிள்ளைகள்லாம் பிறந்தாச்சு, எல்லாம் நடந்து முடிஞ்சு வனாந்தர பயணத்துல போயிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு பிரச்சனை எங்க ஃபேமிலியில. என்னுடைய அண்ணனும் என்னுடைய அக்காவும் என்ன பண்றாங்க, என் மேரேஜை பத்தி ஒரு விஷயம் சொல்றாங்க. அவங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா, தேவன் உங்களோட மட்டும் பேசல மோசே, நாங்களும் உங்களுக்கு சீனியர் தான், தேவன் எங்களோட என்ன பண்றாரு, பேசுறாரு. இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இப்ப மோசே இடத்துல நம்ம இருந்தோம்னா மோசே பண்றதுதான் கரெக்ட். மோசே என்ன பண்ணாருன்னா, சரி தேவனுடைய சித்தம் என்ன, எல்லாம் நடந்துருச்சு, இது நடந்ததை போய் மாற்ற முடியுமா, முடியாது. ஓகே, தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய சித்தம் வெளிப்படட்டும், அது வரைக்கும் நான் என்ன பண்றேன், வெயிட் பண்றேன்னாரு. அங்க தேவன் அங்க ஒரு ரிமார்க் கொடுக்குறாரு. மோசே பூமியில அன்னைக்கு இருந்த ஜனங்கள்லயே இருந்ததுலயே ரொம்ப சார்ந்த குணமுள்ள மனுஷன். சில டைம் நம்ம பிரதர்ஸ் கிட்ட எல்லாம் பேசும்போது கூட சில டைம் ரொம்ப சாந்தமா எது நடந்தாலுமே ரியாக்டே பண்ணாம நம்ம சில டைம் சில சுபாவங்கள் இருக்கும். நம்ம கூடயே நிறைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் வருவாங்க. ஃபேமிலியில டெத் ஆயிருக்கும், ஃபேமிலியில டெத் ஆயிடுச்சு, பிரச்சனை இல்லை, சாயந்தரம் போய் கூட நான் என்ன பண்ணிக்கிறேன். சில டைம் இப்படியெல்லாம் பேசும்போது சில டைம் நமக்கு என்ன ஆகுனா, நம்மளால அதை என்ன பண்ண முடியாது, ஜீர்ணிச்சுக்க முடியாது. சில பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஹம்புளாகவே இருப்பாங்க. நிறைய பரிசுத்தவான்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம எப்படி புரிஞ்சுக்க கூடாதுன்னா, சகோதரர் இந்த பாடத்துல ஒரு வார்த்தை பயன்படுத்துறார், மீக்னஸ். இட் இஸ் நாட் அவர் எப்ப பார்த்தாலும் அமைதியா இருக்காரு, வாயே திறக்க மாட்டேங்கிறாரு, அவர் ரொம்ப ஹம்புளா இருக்காருன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்க கூடாதுன்னா, அவர்னால இயலாமையில் இருக்கிறாரு, அவர்னால பண்ண முடியாதுன்னு அர்த்தம். மோசே அத்தனை லட்சம் ஜனங்களை வழி நடத்திட்டு வந்தார். திருப்பி ஆரோனுக்கும் மிரியாமுக்கும் ஒரு பதில் சொல்ல முடியாதா? ஈஸியா என்ன பண்ணிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு, இதை நான் பேச போனா எனக்கு கொம்பு முளைச்சுக்கும். என்ன ஆவார் மோசே, ஏதோ ஒரு கம்பாரிசனை சொல்லுவார். பாருங்க, உங்களை எல்லாம் வளர்ந்த பிறகுதான் தேவன் பயன்படுத்தினார், என்னை தேவன் பிறப்புலேருந்து என்ன பண்ண ஏதோ ஒன்று சொல்ல போறாருன்னு வச்சுக்கோங்களேன். மோசேக்கு என்ன வந்துடும், கொம்பு வந்துடும். அதனால மோசே அமைதியா தாழ்மையா ஒப்பு கொடுத்தார். இப்ப அதே தான் கர்த்தருடைய பரிசுத்தவான்க மத்தியில, சிஸ்டர்ஸ் மத்தியில, பிரதர்ஸ் மத்தியில என்ன சூழ்நிலை வந்தாலும் முதல் சுபாவம், நமக்குள்ள வெளிப்பட வேண்டிய சுபாவம் என்னன்னா தாழ்மை. அந்த தாழ்மையை கடந்து இல்ல, தாழ்மையெல்லாம் ஓரமா வச்சுக்கலாம். இப்ப நான் சில விஷயம் ரொம்ப அர்ஜென்ட்டா பண்றேன்னு ஏதாவது பண்ண போனோம்னா
அவருடைய விளைவு என்னவா இருக்குன்னா, ஒண்ணு நம்ம கோவப்பட்டு ஏதாவது பேசுவோம், இல்லைன்னா நம்மளை அறியாமே நம்முடைய மனதில் என்ன ஆகும்னா மேட்டிமைங்கிற ஒரு எண்ணம் என்ன ஆயிரும், வெளில வந்துடும் பார்ப்போம். ஸோ இந்த பாயிண்ட்ல தான் சொல்றாரு, மீக்னஸ் ஆன் த அதர் ஹேண்ட் அப்படின்னு எழுதுறாரு, இஸ் ஹோப்ஃபுல் அண்ட் பேஷண்ட் என்டூரன்ஸ் இன் எவ்ரி சுச்சுவேஷன். அதாவது நம்ம நினைச்சுப்போம் தாழ்மையா இருக்கிறது அப்படின்னா சும்மா தாழ்மையா இருக்கிறது இல்லை. தாழ்மைன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன சுச்சுவேஷன் நடந்தாலும் அதை பொறுமையோடு என்ன பண்ணணும், சகிக்கணும். சகிச்சு ஓகே தேவன் அனுமதிச்சிட்டார். இப்போ தேவன் ஒரு சுச்சுவேஷன் நம்ம லைஃப்ல அனுமதிச்சிட்டார், நம்மளால தூக்கி போட முடியுமா? கண்டிப்பா தூக்கி போட முடியாது. அனுமதிச்ச தேவனே இதுல இன்வால்வ் ஆகி எனக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் என்ன பண்ணிட்டோம் கொடுக்கட்டும், நான் ஜெகோவா தேவனுக்காக நான் என்ன பண்றேன், வெயிட் பண்றேன். கிட்டத்தட்ட அதான் அங்க சொல்றார், இன் எவ்ரி சுச்சுவேஷன் fully accepting God permisses will, it is faithfully expecting his hand to provide direction. அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, மோசேக்கு நடந்த மாதிரி இல்லை மற்ற ஊழியர்கள் நடந்த மாதிரி நமக்கு ஒரு சூழ்நிலை நடந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம நம்ப வேண்டியது என்னன்னா, இதை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். ஏன்னா அது தேவன் என்ன பண்ணிட்டாரு, என் வாழ்க்கையில அனுமதிச்சிட்டார், நான் இது தேவன் தான் அனுமதிச்சார் நம்புறேன். இதுல இருந்து தேவனா என்னை இன்னொரு சூழ்நிலைக்கு இல்ல சரியான பாதைக்கு என்னை கைட் பண்ற வரைக்கும் நான் அமைதியா தேவனுக்காக என்ன பண்றேன். ஒருவேளை இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தேவன் பாடங்கள்ல பேசுவார், நம்ம தனிப்பட்ட தியானத்துல இருக்கும்போது சில புக்ஸ் படிக்கணும், சில வேத வசனம் படிக்கிறோம்னா அதுல பேசலாம். ஒருவேளை சத்தியத்துல முதிர்ந்த நிலைமையில் இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த சகோதரர் யாரோ ஒருத்தர் மூலமா கூட சில ஆலோசனை எப்படி வேணாது இல்ல சில சூழ்நிலைகள்ல கூட தேவன் என்ன பண்ணுவார், நம்ம ஏதோ ஒன்று பிளான் பண்ணுவோம், அது எதுவுமே என்ன ஆகாது, நடக்காது. தேவன் என்ன சொல்லுவார்னா இது பண்ண வேணாங்கிறத அப்படி கூட பண்ணலாம். பட் இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அனுமதிச்சா நம்ம விசுவாசத்தோட என்ன பண்ணணும், நம்மளை ஒப்பு கொடுத்துடணும். இப்போ மோசையோட நிலைமை என்னன்னா அப்படியே சரண்டர். தேவனா என்னை இந்த இடத்துல இருந்து தூக்கி விடுற வரைக்கும் நான் என்ன பண்றேன், அமைதியா இருக்கு. அதனாலதான் மோசையை பத்தி சொல்லும்போது ரொம்ப சாந்தமுள்ள ஒன்னார். இங்க இயேசுக்கு முன்னாடி எல்லாமா இருக்கார். இயேசு கிறிஸ்துடைய சுபாவம் எப்படிதான் இருந்துச்சுங்க, அப்படிதான் இருந்துச்சு. படிக்கலாம் மத்தேயு 11:29. மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மன தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரே ஸ்டேட்மெண்ட், நான் சாந்தமும் மனத்தாழ்மை. ஆனா இயேசு கிறிஸ்து சாந்தமும் மனத்தாழ்மையும் தான் இருந்தாரு. ஆனா ஒரு முறை தேவாலயத்துல சவுக்க என்ன பண்ணாரு அப்படின்னா, இங்க சாந்தம்னு என்னன்னா எது நடந்தாலும் ரியாக்ஷனே பண்ணாம அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. என்ன சூழ்நிலையை தேவன் அனுமதிக்கிறாரோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், மற்ற டைம்ல பொறுமையா வெயிட். இதை இயேசு கிறிஸ்து சொன்னார், மோசே பண்ணார். இப்ப இந்த சம்பவம் நடந்துருச்சு, கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, கர்த்தர் கேட்டார். இப்ப தேவன் இந்த மேட்டருக்கு என்ன பண்ணணும், கன்க்ளூஷன் கொடுக்கணும். தேவன் வழக்கமா அவங்கள ஒரு இடத்துக்கு கூப்பிடுவார், அந்த இடத்துக்கு என்ன பண்ணாரு, கூப்பிட்டார். நீங்க 3 பேரும் புறப்பட்டு எங்க வாங்க, ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாங்க. வாசிக்கலாம். என்ன 12:4-5. என்னாகமம் 12:4 மற்றும் 5. சடிதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்திற்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். இது எப்படி இருக்குன்னா, ஒரு எம்டி ரூம்ல ஒரு நல்ல உயர் அதிகாரி ஒருத்தர் ரூம்ல ஃபர்ஸ்ட் 3 பேர்த்தையும் கூப்பிட்டு அவர் அங்கேயே நிற்க வைங்க, நீங்க 2 பேர் முதல்ல ஃபர்ஸ்ட் உள்ள வாங்கன்னா அந்த 2 பேருக்கு எப்படி இருக்கும், நம்மளை மட்டும் தனியா கூப்பிடுறாரு, அந்த அந்த ஃபீலிங்ல தான் இருப்பாங்க. இங்க நம்ம கவனிக்கிறோம், எங்க ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள மிரியாம போன மாதிரி இல்லை, கூடார வாசல் இல்லை அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏதோ ஒரு சட்டன் பாயிண்ட் வரைக்கும் தேவன் ஜனங்களை அனுமதிக்கிறார். அந்த இடங்கள்ல தான் இது என்ன இருக்கணும்னா நடந்திருக்கணும். ஏன்னா எப்படி மிரியாம் ஒரு ஸ்திரீயா இருக்கும்போது ஆசரிப்பு கூடாரத்துக்கு போனாங்க, இந்த மாதிரி டவுட்ஸ் நமக்கு என்ன பண்ண வேணாம், வர வேணாம். சட்டன் பாயிண்ட் வரைக்கும் தான் அங்க வராங்க. இப்ப 3 பேரும் கூப்பிடுறாங்க. 3 பேர் எப்படி போயிருப்பாங்க டேபர்நாக்கிள்குள்ள? இப்ப 3 பேருடைய மைண்ட் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. மோசே எப்படி இருந்திருப்பாரு? மோசே என்ன பண்ணிருப்பாருன்னா, தேவனே நீங்க பார்த்து என்ன சொல்றீங்களோ நான் என்ன பண்ணிக்கிறேன், வாங்கிக்கிறேன். ஆரோன் போயிருப்பாரு. ஆரோனுக்கு எனக்கு தெரிஞ்சு எண்ணங்கள் வந்திருக்காது, கொஞ்சம் ஒரு மாதிரி நடுக்கமா போயிருப்பாரு. மிரியாம் எப்படி போயிருப்பாங்க? சரி நம்ம பேசிட்டோம், தப்பா ரைட்டான்னு தெரியல, ஆனாலும் தேவன் நீதி உள்ளவர் தானே அப்படின்ட்டு ஒரு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்ல கூட என்ன பண்ணியிருக்கலாம், போயிருக்கலாம். இப்போ தேவன் இதை என்ன பண்றாரு, ரிவீல் பண்றாரு. எப்படி ரிவீல் பண்றாருங்கிற ஷார்ட்டா சொல்றேன், அப்புறம் வசனம் முடிச்சுக்கலாம். தேவன் மோசே எந்த அளவுக்கு ஸ்பெஷல் உங்க 2 பேர்த்தை விட அப்படிங்கிறத சொல்றேன் அப்படின்னு என்ன பண்றாருன்னா சொல்றாரு.
ஏன்னா இவங்க மைண்ட் எப்படின்னா, நாங்க ஒரே ஃபேமிலி, ஒரே தாயின் வயிற்றுல பிறந்தவர்கள், நாங்க அவங்க 2 பேரோட சீனியர், இதெல்லாம் தாட் வருது இல்லையா? தேவன் சொல்றாரு, அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு ஹார்ட் முக்கியம். எனக்கு பிடிச்ச மாதிரி ஹார்ட் மோசைட்டு இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னு தேவன் அவங்க 2 பேர்கிட்ட மட்டும் பேசுறாரு. எப்படி பேசுறாருன்னா, யாராவது தீர்க்கதரிசியா இருந்தா நான் கனவுல பேசுவேன், தரிசனத்தை என்ன பண்ணுவேன், காமிப்பேன். உங்களுக்கு கூட என்னதான் பண்ணியிருப்பேன், அப்படித்தான் இருந்திருப்பேன். ஆனா மோசை அப்படி இல்லை. அவர் எப்போ வேணா என்னை வந்து மீட் பண்ணலாம், எப்போ வேணா நான் அவர்கிட்ட என்ன பண்ணுவேன். அப்படின்னா தேவன் முகமுகமாய் பேசலாம். நிறைய இடத்துல அவன் கர்த்தரின் சாயலை கண்டான்னு தான் பார்க்கணும். தேவன் டைரக்டா பேசுவார் நினைச்சா. அந்த அளவுக்கு மோசை எனக்கு க்ளோஸ், நீங்களாம் அந்த அளவுக்கு க்ளோஸ் இல்லை அப்படின்ட்டார். அதை எப்படி சாஃப்டா சொல்லணுமோ அப்படி சொல்றார். வாசிங்க அதே 12:6-7 வசனம். 6-7 வசனங்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். அதாவது தேவன் சாஃப்டா மிரியாமுடைய கன்னத்துல ஒரு அறை விடுறார். இன்னும் பிரதர் அப்படித்தான் விட்டார். இவங்க 2 பேத்துல யார் தீர்க்கதரிசி? இந்த பாடத்தை ஆரம்பித்தோம். இந்த 2 பேத்துல யார் தீர்க்கதரிசினா மிரியாம். தேவன் ஹம்புலா தான் பேசுறாரு, ஆனா மிரியாமுக்கு அடிச்ச மாதிரி இருந்திருக்கும் அந்த இடத்துல. உங்களுக்குள்ளே 2 பேர் தான் அங்க நின்று இருக்கிறாரு, ஆனா உங்களை ஜென்ரா பேசுறாரு. உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் அப்படின்னா மிரியாமுக்கு என்ன வந்திருக்கும், நம்மளதான் சொல்லுவார் போல இருக்கு. இதுதானே ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம்ல ஒரு மீட்டிங்னு போனா இப்படிதான் இருக்கும். நம்மளதான் சொல்றாரு, தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்துல என்ன பண்ணுவேன் அவனுக்கு. எசேக்கியேல், எரேமியா அதெல்லாம் பார்க்குறோம், அதெல்லாம் பின்னாடி நம்ம வருது. நான் என்ன பண்ணுவேன், தரிசனத்துல சொல்லுவேன். இப்போ மிரியாமுக்கு என்ன ஓடி இருக்கும், நம்ம கிட்ட தான் பேசுறாரு போல இருக்கு. மிரியாம் கிட்ட இன்டைரக்டா சொல்றாரு, உங்களை மாதிரி எனக்கு மோசை இல்லை. அப்படின்னா எந்த அளவுக்கு கடவுள் விரும்புற குணலட்சணம் மோசை கிட்ட வெளிப்பட்டிருக்கும். இதே குணம் தான் ஆரோன் கிட்டே மிரியாம் இருக்குது, இல்லைன்னு தேவன் சொல்ல. ஆனா கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்றாங்க. அந்த மிஸ்டேக்ஸை திருத்தறக்காக என்ன பண்றாருன்னா அங்க சொல்றார், என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும், இப்ப என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன்னா நம்ம வீடு மெயின்டைன் பண்ற ஹவுஸ் கீப்பர் கிட்ட, வீட்டுக்கு வேலை செய்ய வருவாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட வீட்டு சாவியை கொடுத்துட்டு நீங்க இருங்க அப்படின்ட்டு ஒரு 10 நாள் துபாய் போயிட்டு வருவோமா? யூஸ் பண்ணிங்க, ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்கு, பீரோ யூஸ் பண்ணிங்க. அப்படின்னா ஒருவேளை அப்படி நம்ம ஒருத்தர்கிட்ட நம்ம கொடுத்தா அவங்க எப்படி இருப்பாங்கன்றது நமக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் நம்மள மாதிரியே நம்ம வீட்டை என்ன பண்ணுவாங்க. இப்ப தேவன் சொல்றாரு, என்னுடைய வீடுங்கிறது இந்த இஸ்ரேல் ஜனம், அவங்க இருக்கிற இடம். நீங்க எந்த கார்னர்ல போய் மோசே ரெக்கார்டை புரட்டி பார்த்தீங்கன்னாலும் மோசே இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி தான் இருப்பார். அப்படின்னு என்னன்னா தேவன் அந்த அளவுக்கு மோசையுடைய சுபாவத்தை என்ன பண்ணியிருக்காரு பார்த்திருக்காரு. இப்போ நம்ம எல்லாம் மோசையை போல இருக்கணும். நம்ம யாரா இருந்துடக்கூடாதுன்னா ஆரோன், இந்த பாடத்துல ஒருவன் ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டார், அது தனி என்னன்னா இந்த மாதிரி சுபாவங்கள் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அவர் சொல்றாரு, நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் என்ன பண்றேன் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயல் என்ன பண்றான் காண்கிறான். இப்படி இருக்க அவரு தேவனுக்கு இருக்கிற ஒரே கன்சர்ன் என்னன்னா, ஒருவேளை நம்ம ஒரு சிஸ்டருக்கு விரோதமா ஒரு பிரதருக்கு விரோதமா நம்ம பேசுறோம்னா தேவன் நம்ம கிட்ட ஒருவேளை நேர்ல பேச மாட்டார். ஒருவேளை நேர்ல பேசுறதா இருந்தா இதே வார்த்தை தான் கேட்பார். எப்படி என்னுடைய பிள்ளைக்கு விரோதமா ஒரு சிஸ்டருக்கு விரோதமா நம்ம பேசினா கூட அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, கடவுளுக்கு உண்மையா இருக்கிறாங்கன்னா தேவன் இப்படிதான் ஒருமையா பேசுவார். எப்படி என் பையனுக்கு விரோதமா நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் இல்லாம போச்சு? அவர் கேட்கிறாரு, மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு சில டைம் நம்ம குழந்தைங்களே என்ன பண்ணுவோம், இல்ல நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க, உனக்கு என்ன எல்லாம் போச்சு அப்படின்னா. இதெல்லாம் நீ தேவன் என்ன தெரியுங்களா சொல்றாரு, இதெல்லாம் நீ பேசலாமா? பேசுறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணியிருக்கணும், யோசிச்சிருக்கணும் இல்லையா? ஏன்னா நீ நிக்கிற இடம் அந்த மாதிரி, நீங்க வணங்குற தேவன் அந்த மாதிரி, உங்க கூட ஊழியம் பண்ற மோசே மற்ற தீர்க்கதரிசிகள் அந்த மாதிரி. இப்படி இருக்க நீங்களும் அதே ஊழியத்தை செஞ்சுட்டு எப்படி இவ்வளோ துணிகரமா, அப்படின்னா துணிகரமா என்ன பண்ணிட்டீங்க, பேசிட்டீங்கன்னு தேவன் என்ன பண்றாரு, என்ன பண்றார். இப்போ இதோடைய விஷயத்தை தேவன் டீல் பண்றார். ஆனா பனிஷ்மெண்ட் என்ன பண்ணாரு, கொடுத்தார். என்ன கொடுத்தாரு பனிஷ்மெண்ட்? குஷ்டரோகம்.
யாருக்கு மட்டும் குஷ்டம் கொடுத்தாரு? மிரியாமுக்கு. ஏன் ஆரோனுக்கு கொடுக்கல? இதை வச்சுதான் சொல்றோம், இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் தான் மிரியாம். ஆரோன் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இந்த பக்கம் சாயறதுன்னு தெரியாம என்ன பண்ணியிருக்காரு, தவறான இடத்துல அங்க தலையை வச்சிருக்காரு. 90 வயசுக்கு மேல இருந்திருக்கணும் மிரியாமுக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது. 90 வயசு, நம்ம ஸ்லாங்ல சொல்லலாம் 90 வயது ஒரு மூதாட்டி நம்ம இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல. குஷ்டம் வந்துருச்சு. ஆனா அவங்க தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவன் ஊழியத்துல பயன்படுத்தின ஒரு அம்மா. அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றதுன்னா கடவுள் பயன்படுத்தின ஒரு பாத்திரம் இல்லை. இப்ப ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணணும், அவங்கள பார்க்கணும். எப்படி வந்திருக்கும் மிரியாமுக்கு அந்த ஃபீலிங்? ஓ, கர்த்தர் பயன்படுத்துற சகோதரனோ சகோதரியோ திடீர்னு ஒரு மோசமான ஒரு நிலைமையில தேவன் பனிஷ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி கில்ட்டியா ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லைங்களா? இந்த பாதையை மிரியாம் கடக்கணும்னு தேவன் வச்சார். 7 நாள் மிரியாமுக்கு அங்க என்ன வந்துச்சு, குஷ்டம் வந்துச்சு. அந்த குஷ்டம் முடிஞ்சு அவங்க சுத்தம் ஆகணும் அப்படின்ட்டு. ஏன் தேவன் இந்த இடத்துல ஆரோனை பனிஷ் பண்ணல அப்படின்னா, பிரைம் ரீசன் ஆரோன் இதுல ரொம்ப இன்வால்வ் ஆகல, கொஞ்சம் ஆனா இன்வால்வ் ஆயிருக்கிறார் கொஞ்சம். இன்னொன்னு, ஆரோன் ஒரு ஆசாரியன், சில ஊழிய வேலைகளை ஆரோன் வச்சு அங்க பண்ண வேண்டிய சில சூழ்நிலை தேவனுக்கு இருந்துச்சு. ஸோ இந்த 2 விஷயத்தினால ஒருவேளை தேவன் அதுல இந்த மேட்டர்ல மிரியாம் தான் ரொம்ப பிரைம் ரோல்ன்றனால அவங்களை என்ன பண்றாருன்னா பனிஷ் பண்றார். வாசிக்கலாம். அதுல என்னாகும் 12, 13 மற்றும் 14. என்னாகமம் 12, 13 மற்றும் 14 வசனங்கள். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அதுபோலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விளக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவுள் என்றார். அதாவது தேவன் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு ஒன்னு சொல்றார், இப்படி இருந்தா 7 நாள் என்ன பண்ணும் இருக்கணும்ட்டு. இங்க அகைன் நீங்க யோசிச்சு பாருங்க, அதே மிரியாமுக்காக அங்க ஆரோன்னால நிக்க முடியல, அதே மோசே என்ன பண்றார்? இப்போ யோசிச்சு பாருங்களேன், நமக்கு அகைன்ஸ்டா ஒரு சிஸ்டர் ஒரு பிரதர் அகைன்ஸ்டா இருக்கிறாங்க, நம்ம அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவோமா? தேவனே எனக்கு அகைன்ஸ்டாவே இருக்கிறாங்க, தேவனே எப்படியாவது அவங்க மனசு மாறும் ப்ரேயர் பண்ணுவோமானா உடனே எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் என்ன ஆகாது. ரொம்ப மெச்சூர் ஸ்டேஜில் இருந்தோம்னா சில டைம் ட்ரை பண்ணுவோம், மற்ற டைம்ல எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி சுபாவம் வராது. மோசே அத்தனை அடியும் வாங்கிட்டு அடிச்சவங்களுக்காக போய் வீட்டில் என்ன பண்றாரு, முழங்கால் படிக்கிட்டு ப்ரேயர் பண்றாரு. எப்படி பண்ண முடியும்? அப்ப இந்த சுபாவத்தை தான் தேவன் மேல ரெஃபர் பண்றார். நீ என்ன வேணா பண்ணு, என் வீட்டுல எங்க வேணா போய் பாரு, மோசே மாதிரி உண்மையான ஆள் பார்க்க முடியாது. மோசே மாதிரி உண்மையான ஆள் பார்க்க முடியாதுங்கிறத தேவன் திரும்ப விட்னஸ் பண்றார். இதே மிரியாமுக்காக, தன்னுடைய சகோதரிக்காக அதே மோசே என்ன பண்றாரு, பிரேயர் பண்றார். ஸோ மிரியாமுக்கு வந்த இந்த சுபாவத்துக்கு மூல காரணம் என்னன்னா சுயநலம். சகோதரர் எழுதும்போது சொல்றார், ஜெலசி பொறாமை மேட்டிமை, இது 2 வரக்கு காரணம் பேஸ்ட் ஆன் செல்ஃபிஷஸ். ஒருத்தருக்கு சுயநலம் வந்துருச்சுன்னா அந்த சுயநலத்துடைய நேரடி வெளிப்பாடு இப்போ நமக்கு வந்துருச்சு. இதோடைய நமக்கு சுயநலம் நல்லா ஊறிடுச்சு, நான் தான் பண்ணணும், நான் தான் படிக்கணும், இப்படி ஒரு மைண்ட் இருக்குன்னா இதோடைய அடுத்த வெளிப்பாடு எல்லார் மேலேயும் நம்ம என்ன பண்ணுவோம், பொறாமப்படுவோம். அடுத்து மேட்டிமையான ஒரு எண்ணம் கொள்ளும். கீழே எழுதுறாரு, நம்ம ஒரு ஸ்பெஷல் கிளாஸாக நம்ம இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ண வந்துட்டோம். இங்கே நம்ம என்ன பண்ணணும்னு எழுதுறாருன்னா, நமக்குன்னு இருக்கிற சுய எண்ணங்களை கம்ப்ளீட்டா தேவனுடைய கருத்துல என்ன பண்ணும், நமக்கு நடக்கிற எல்லா விஷயத்திலையும் தேவன் தான் ரிசல்ட் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. கீழே எழுதுறாரு, ஃபுல் சப்மிஷன் டு த டிவைன் வில். தேவ சித்தம் என்னமோ அந்த சித்தத்துக்கு நம்ம முழுமையா நம்மளை என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். அன் அரேஞ்ச்மெண்ட் இன் எவ்ரி திங். நாட் ஓன்லி எக்லீசியா அரேஞ்ச்மெண்ட் மட்டும் இல்லை, நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் எல்லா விஷயத்துக்கும் தேவ சித்தம்னு ஒன்று இருக்கும். நம்ம எப்போ ஏற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் முதல்ல நம்ம மனசு தேட வேண்டியது இந்த சூழ்நிலையில தேவனுடைய சித்தம் என்ன. நான் அமைதியா என்ன பண்றேன் இருக்கிறேன். அதை அங்கே மோசே பண்ணார், பிளஸ்ஸிங் வாங்கினார். மிரியாமும் ஆரோனும் அந்த இடத்துல என்ன பண்ணல, நிதானிக்க முடியல. ஒரு சின்ன சிச்சை என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. ஆனா திரும்ப என்ன பண்ணாங்க, அவங்க ஊழியத்துலலாம் ஈடுபட்டாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதே தான் நமக்கு சொல்றார், திஸ் லீவ்ஸ் நோ ரூம் ஃபார் எனி ஒர்க். அதாவது இந்த விஷயம் நம்முடைய மாம்சத்துக்கும் சாத்தானுக்கும் எந்த இடத்தையும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்ம லைஃப்ல என்ன நடந்தாலும் நான் தேவசித்தம் தான், தேவசித்தம் என்னமோ அதுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டு டிசைட் பண்ணி ஓடிட்டு இருந்தோம்னா சாத்தானுக்கு ஏதாவது வேலை இருக்குமா? திடீர்னு நீங்க அட்மிட் ஆயிட்டோம் ஹாஸ்பிட்டல்ல, டாக்டர் சொல்லிட்டாரு காலையில செத்துருவாரு அப்படின்றாரு. டிவைன் வில்லுக்கு ஒப்பு கொடுத்துட்டோம்.
சாத்தான் வந்து ஏதாவது ட்விஸ்ட் பண்ண முடியுமா? மாம்சம் ஏதாவது தூண்டுமா? நான் நாளைக்கு சாக போறேன், இன்னைக்கு ஸ்வீட் என்ன பண்ணும்? ஒன்றும் வராது. ஏன்னா டிவைன் வில்லுக்கு ஒப்பு கொடுத்துட்டோம்னா அடுத்து நான் ஓகே நாளைக்கு சாக போறோம், ஒருவேளை இந்த தருணத்துல நம்ம ஏதாவது நிறைய தப்பு பண்ணியிருப்போம், அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், தேவன்ட்ட இந்த மாதிரி ஒரு டிவைன்லி தாட்ஸ் தான் போகுமே தவிர நான் ஏன் சாகுறேன், அந்த சிஸ்டருக்கு வயசு 99 ஆயிடுச்சு, அவங்களாம் இன்னும் என்ன ஆகல, சாகல, அந்த பிரதருக்கு 100, இந்த மாதிரி தாட் ஏன் போகும்னா அதான் பாக்குறோம். இந்த டிவைன் வில்லுக்கு ஒப்பு கொடுத்தா சாத்தானுக்கும் மாம்சத்துக்கும் இங்க இடமே இல்லைன்னு எழுதுறார். ஆல் தீஸ் ஆர் டு பி புட் ஆஃப். அதாவது கம்ப்ளீட்டா இது என்ன ஆகாதுன்னா இருக்காது. அட் த எண்டு தேவனை போல என்ன பண்ணுவோம், மாறுவோம்னு பார்க்கணும். தொடர்ந்து வாசிக்கலாம், இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் இருக்கு. லேவியராகமம் 22:4. லேவியராகமம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆரோனின் சந்ததியாரில் எவன் குஷ்டரோகியோ எவன் பிரமியம் உள்ளவனோ அவன் சுத்தமாகும் மட்டும் பரிசுத்தமானவைகளில் புசிக்கலாகாது. பிணத்தினாலே தீட்டானவைகளில் எதையாயிலும் தொட்டவனும் இந்திரியம் கழிந்தவனும். ஸோ இந்த ரீசன்னால ஆரோனுடைய சந்ததியில இப்படி இருந்து தீட்டா இருந்துச்சுன்னா அவங்க ஊழியம் செய்ய முடியாதுங்கிறனால தான் மேபி ஆரோனை அங்க தேவன் என்ன பண்ணியிருக்கலாம், கன்சிடர் பண்ணியிருக்கலாம். ப்ரொவைடர் ஆரோன் பெருசா இந்த மேட்டர்ல இன்வால்வ் ஆகல, அது ஒரு ப்ராப்பர் ரீசன். இதே ஆரோன் இன்னொரு பிரச்சனை பண்ணார். இது ஆரோன் தவறு பண்ண மாட்டேங்கிறாரு, ஆனா எல்லா தவறுக்கும் அப்பப்போ லைட்டா என்ன பண்றாரு, இது ரொம்ப டேஞ்சர். இஸ்ரேல் ஜனங்கள் வந்தாங்க, எல்லாரும் சீக்கிரம் பார்த்தா நம்ம அப்பப்போ நம்ம மாம்சம் இதெல்லாம் ஏங்கும் போல இருக்கு. இஸ்ரேல் ஜனங்கள் எங்களுக்கு வந்து பொன் கன்றுக்குட்டி வேணும்னு ஒன்ன மோசே மேலே போயிட்டாரு, கேட்கறக்கு ஆப்ஷன் இல்லை. இப்போ ஆரோன் தான் கிட்டத்தட்ட லீடர், மோசைக்கு அடுத்து என்ன அவரு தான். இவர் தலைமையிலேயே ஒரு பொண்ணு கன்றுக்குட்டி என்ன பண்ணாரு, செஞ்சு வச்சார். வந்து கேட்டா இவங்க பண்ற டார்ச்சர்ல என்னால ஒன்றும் பண்ண முடியல. அப்ப தேவன் வந்தார், அதே கண்ணுக்குட்டி உடையுங்க, தண்ணியில் என்ன பண்ணுங்க, கலக்குங்க, எல்லாரும் என்ன பண்ணுங்க, குடிங்கன்னாரு. அந்த விஷயத்துலயும் ஆரோன் என்ன பண்ணார், கொஞ்சம் கிரேஸ் வாங்கிட்டார். ஆனா இங்க நம்ம கவனிக்கிறோம், ஆரோனும் மிரியாமும் இந்த பாடத்துல எச்சரிப்பின் சத்தம் அப்படின்றனால இவங்க தவறு செஞ்சாங்க. இது சின்ன தவறா பெரிய தவறான்னு கேட்டா தேவன் பார்வையில தவறு சின்னது பெருசா தேவன் என்ன பண்ணுவாரு, டிஃபர் பண்ண மாட்டார். நம்ம வேணா சொல்லிக்கலாம் சின்ன மிஸ்டேக்னு, ஆனா எந்த மிஸ்டேக் பண்ணாலும் நல்லா புரிஞ்சுக்கலாம், தேவன் மோசே பயன்படுத்துற ஊழியர் இங்க அதே தான். இந்த 3 பேரும் தேவன் பயன்படுத்துற பாத்திரம் தான். இப்போ இப்படிதான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். நம்ம எல்லாருமே தேவன் பயன்படுத்துறாரு ஊழியத்துல. நமக்கு என்ன வந்துடக்கூடாதுன்னா, ஒருத்தர் பண்ற ஊழியத்துல இன்னொருத்தர் பண்ற ஊழியத்துல பொறாமையோ மேட்டிமையோ சுயநலமான எண்ணமோ வந்துச்சுன்னா நம்மளை அறியாமையே பாருங்க, யோசிச்சு பாருங்க, மிரியாம் கண்டிப்பா ஃபீல் பண்ணியிருப்பாங்க 7 நாள் குஷ்டமா இருக்கும்போது. நமக்கு ஏன் அந்த டைம்ல மனசு சரியா வேலை செய்யல, ரொம்ப மோசமா இது பண்ணிட்டோம், நம்ம பிரதர் தானே. சில டைம் நம்ம கூட அப்படிதான், எல்லாம் முடிஞ்சோடனே நம்ம பிரதர் தாங்க தெரியாம நடந்துருச்சுமோ. இந்த பிரச்சனை இவங்க 2 பேருக்குள்ள இருந்துச்சு. ஸோ இப்ப நடந்த இந்த சம்பவம் தீர்க்க தரிசனத்துல ஒரு ஆர்டர் இருக்கு. அதாவது மோசே பிரேயர் பண்ணி குஷ்டம் என்ன ஆகுது, சரியாகுது. தேவன் அங்கிருந்து என்ன பண்றாருன்னா கமாண்ட்மெண்ட் கொடுத்தாரு. ஸோ இதே விஷயம் நாளைக்கு உலக ஜனங்களை ரட்சிக்கும் போதும் தேவன் முதல்ல வந்து சபையும் கிறிஸ்துவுக்கும் என்ன பண்ணுவார்னா அந்த பிளஸ்ஸிங்கை கொடுப்பார். அந்த பிளஸ்ஸிங்கை சபையும் கிறிஸ்துவும் சேர்ந்து இஸ்ரேல் ஜனங்கள் சொல்லக்கூடிய முற்பிதாக்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. அந்த பிளஸ்ஸிங்கை அவங்க உலக மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. இது எல்லாத்தையும் தேவன் ஒரு இடத்துல என்ன பண்றாருன்னா ஆர்டரா பேசுறார். வாசிக்கலாம். ஓசியா 2ஆம் அதிகாரம் 21, 22. ஓசியா 2ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22 வசனங்கள். அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். பூமி தானியத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும், இவைகள் இஸ்ரவேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். பாருங்க, இப்ப 4 மறுமொழி. ஃபர்ஸ்ட் தேவன் வானத்துக்கு கொடுக்கிறார். அடுத்து வானம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பூமிக்கு அப்படியே பாஸ் பண்ணுது, பூமிக்கு பாஸ் பண்ணுது. அடுத்து பூமி தானியத்துக்கு என்ன பண்ணுது, பாஸ் பண்ணுது. தானியம் இஸ்ரவேலுக்கு என்ன பண்ணுது, பாஸ் பண்ணுது. இது வந்து லிட்டரலா பாத்தீங்கன்னா தேவன் மழை கொடுக்குறாருல்ல, அதான் குறிக்கும். இதோடைய ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் என்னன்னா 4 இடங்கள். உதாரணத்துக்கு தேவன் வானத்துக்கு கொடுக்குறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, வானம்ன்றது சிம்பிளா பாத்தீங்கன்னா கிறிஸ்துவையும் சபையும் அடையாளப்படுத்துது, வானத்துக்குரிய அரசாட்சி. நம்ம ரெவலேஷன்ல பார்க்குறோம், புதிய வானம் புதிய பூமி, அந்த கான்செப்ட் பார்க்குறோம். இப்போ தேவன் முதல்ல பிளஸிங் யாரு கொடுக்குறாருன்னா கிறிஸ்துவுக்கும் சபைக்கும். இப்போ கிறிஸ்துவும் சபைன்னு மேல இருக்கிறவங்க வாங்கி யாரு கொடுக்குறாங்கன்னா பூமி கொடுக்குறாங்க. ஸோ பூமி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு
அன்னைக்கு தேவன் பண்ண அரேஞ்ச்மெண்ட்டு யாருன்னா முற்பிதாக்கள். அவங்க வாங்கி பூமி வந்து அடுத்து வந்து தானியத்துக்கு கொடுக்குது. தானியம்னா அவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய லிட்டரலாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள், அதுதான் வந்து கம்ப்ளீட்டாக இஸ்ரேல்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஆர்டர் வந்து தேவன், கிறிஸ்து சபைகிட்ட இருந்து யாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள்னு சொல்லக்கூடிய முற்பிதாக்கள், அதுக்கப்புறம் அங்கிருந்து உலக ஜனங்கள். ஸோ இந்த 4 ஆர்டர் தான் ஒரு இடத்துல சொல்றாரு. இப்போ இதே தான் அங்கேயும் வருது. தேவன் டைரக்டாக எதுவும் பண்ணுறதில்ல, மோசையின் மூலமாக என்ன பண்ணுறாரு. மோசை யாருக்கு அடையாளமாக இருக்காருன்னா கிறிஸ்து அடையாளமாக இருக்கார். நாளைக்கு ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு குஷ்டம்னு சொல்லக்கூடிய பாவம் இருக்கும். இவங்களுடைய ஆர்டரில் தான் அந்த பாவங்கிற குஷ்டம் என்ன ஆகும். இப்போ மிரியாமே வாங்கிக்கிட்டாங்க. ஏன் 7 நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது 7 கால சபைக்கு அப்புறம் நடக்கிற ஒரு நிகழ்வு. இது நம்ம ஜென்ரலாக ஒரு ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். நம்ம இந்த பாடத்தில் ஒரு பாயிண்ட்டை நம்ம சொல்கிறோம். அல்டிமேட்டாக இந்த பிளஸ்ஸிங் நடந்து முடிஞ்ச பிறகு நம்ம கொரிந்தியன்ஸில் வாசிக்கிறோம், எல்லாத்தையும் தேவனுக்கு என்ன பண்ணுவார், அவர் ஒப்பு கொடுத்து தேவனுக்கு கீழ்பட்டிருப்பார். ஸோ இப்போ நம்ம பாடத்தில் ஆரம்பத்தில் படித்த ஒரு வசனத்தை நம்ம நினைவு கூர்ந்து கொஞ்சம் ரீகால் பண்ணி பாடத்தை முடிக்கலாம். என்னாகும் 21. என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் 1ஆம் மாதத்தில் சீன் வனாந்தரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கி இருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். ஸோ மிரியாம் மரணம் அடைந்து என்ன பண்ணாங்க, அடக்கம் பண்ணப்பட்டாங்க. மிரியாம் சாகும்போது, ஏன்னா வனாந்தர பயணத்தில் ஆல்மோஸ்ட் 40வது வருஷம், ஆல்மோஸ்ட் 129 அல்லது 130 வயசு, ஒரு நல்ல நிலைமையில் என்ன. ஏன்னா பைபிளில் எந்த இடத்துலையும் ஸ்திரீகள் செத்ததுக்கு வருஷங்கள் என்ன பண்ணல, கொடுக்கப்படலை, எக்ஸப்ட் சாராளை தவிர. எந்த ஸ்திரீயுமே இறந்தது, ஏன்னா சாராளுக்கு மட்டும்தான் வயசு கொடுத்துருக்காரு தேவன். வேற எல்லா, அதாவது இத்தனை வருஷம் வியாதிப்பட்டிருந்தாங்கன்னு ஸ்திரீகளுக்கு இருக்கும். ஆனால் ஸ்திரீகளுடைய மரணம், சகோதரியுடைய மரணத்துக்கு ஏஜ் தேவன் எங்கேயும் கொடுக்கல, சாரால் மட்டும் கொடுத்துருக்கான். ஸோ மிரியாமுக்கு ஏஜ் டைரக்டா இல்லை. நம்ம அப்படியே கால்குலேட்டிவாக எடுக்கும்போது மோசை 120 வருஷம், மோசை விட 9 வயசு பெரியவங்க, கிட்டத்தட்ட 129 அல்லது 130 வயசுல என்ன பண்றாங்கன்னா அவங்க மரிக்கிறாங்க. வாசிக்கலாம். மீகா 6:4. மீகா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்த உன்னை மீட்டு கொண்டு மோசே, ஆரோன், மிரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். ஸோ நம்ம கவனிக்கிறோம், நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு மோசே, ஆரோன், மிரியாம். அப்படின்னா மிரியாம் அந்த ஒரு பாயிண்ட்ல தான் நெகட்டிவா பார்க்குறமே தவிர மற்ற எல்லா இடங்கள்லையும் தேவன் சொல்லும்போது எந்த அளவுக்கு மோசையை தேவன் பயன்படுத்தினாரோ அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காரு. நம்ம இந்த ஒரே ஒரு இன்சிடென்ட்டை மட்டும் எடுத்துட்டு மிரியாம்னாவே நெகட்டிவ் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணிக்க வேணாம். மிரியாம் ரொம்ப பாசிட்டிவா இருந்திருக்காங்க. ஆனா ஒரு இடத்துல தேவன் விரும்பாதது என்ன பண்ணாங்கன்னா அவங்க செஞ்சாங்க. ஸோ இப்போ இந்த மிரியாம்கிட்ட இருந்து, மிரியாம்னா என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் பார்த்தோம்னா, மிரியாம்கிட்ட ஃபர்ஸ்ட் லவ் இருந்துச்சு மோசே மேல. அடுத்து மோசேன்ற அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்கு அவங்ககிட்ட ஒரு தைரியம் என்னாச்சு, காணப்பட்டுச்சு. அது மட்டும் இல்ல, தேவன் ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு, பயன்படுத்தினார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு லீடராகவே, ஒரு பெண்மணியா இருந்து கூட ஒரு லீடரா என்ன பண்ணாங்கன்னா அங்க இருந்தாங்க. இதெல்லாம் வந்து மிரியாமுடைய பாசிட்டிவ். இது போக வேற ஏதாவது இருந்தா நீங்க எடுத்துக்கலாம். அதாவது தன் சகோதரனுக்கு ஒண்ணு அப்படின்னா முன்ன வந்து நின்னாங்க, தைரியமா என்ன பண்ணாங்க. நம்ம பிரதர்ஸ் யாரோ ஒருத்தர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருச்சு, யார் போவோம், ஒரு சிஸ்டர் போய் ஸ்டேஷன்ல டக்குன்னு நின்னாங்கன்னா எப்படி இருக்கும். கிட்டத்தட்ட இது என்ன நம்மளால இமேஜினே பண்ண முடியாது. அந்த மாதிரி அன்பு, தைரியம். அடுத்து தேவன் ஊழியத்துல பயன்படுத்தினார். எல்லா ஜனங்களுக்கும் 24 லட்சம் ஜனங்களுக்கு ஒரு லீடர் மாதிரி ஒரு ஸ்தானத்தை என்ன பண்ணாங்க. இதெல்லாம் வந்து மிரியாமுடைய பாசிட்டிவ். இந்த பாடத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்க கூடாதுன்னா, மிரியாமுடைய நெகட்டிவ் ஷேடு மட்டும் இல்லை, நிறைய பாசிட்டிவ் இருக்கு. பட் நம்ம நெகட்டிவை ஏன் ரொம்ப ஆழமா பார்க்குறோம்னா, இந்த மாதிரி சுபாவங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் பார்க்குறோம். ஆனால் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சகோதரியா தேவன் பயன்படுத்துறார். நெகட்டிவ்னா நம்ம என்ன சொல்லலாம், மேட்டிமை, பொறாமை, சுயநலம். சார் நான் ஒரு 4 போட்டிருக்கேன், நீங்க இன்னொரு 4 கூட ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய திறமையை பொறுத்தது. மேட்டிமை கவனிக்கிறோம். கர்த்தர் மோசையை கொண்டு மட்டும்தான் பேசினாரா, என்னை கொண்டும் பேசலையா? அப்படி என்னை கொண்டு அப்படின்னு அவங்க சொல்ற பாயிண்ட்ல ப்ரைடு. அடுத்து அவரோட தான் பேசுவாரா அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஒரு பொறாமை. அடுத்து பார்க்குறோம் மாம்ச எண்ணம் கம்ப்ளீட்டா, ஏன்னா இல்லைன்னா அந்த வார்த்தையெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. அடுத்து பார்க்குறோம் ஈவில் ஸ்பீக், இவங்களோட விட்டுருக்கணும், போய் ஆரோனே வம்புக்கடியா என்ன பண்றது,
இழுத்து அவர்கிட்ட இந்த பாயிண்ட்டை சொல்லி அவங்க 2 பேர்த்த தேவன் கூப்பிட்டு, ஏன்னா இப்போ ஈவில் ஸ்பீக்கிங் பண்ணாமல் எப்படி ஆரோன் போயிருக்கும். இப்போ ஆரோன் கிட்ட இந்த பாயிண்ட்டை பேசுறதா இருந்தா மோசையை வச்சுட்டு பேசியிருக்கணும். மோசையை வச்சுட்டு பேசல. ஆரோனும் இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மோசே இல்லாதப்ப அவரை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, ஈவில் ஸ்பீக்கிங். சரி, இது நெகட்டிவ். இப்போ இந்த மாதிரி சுபாவம் நமக்குள்ள வரக்கூடாது, நமக்குள்ள மேட்டிமை வரக்கூடாது பிரதர். நமக்கு அதுக்கு என்ன டேப்லெட் போட்டால் கரெக்டாக இருக்கும்? மிரியாம்கிட்ட மேட்டிமை வர்றதுக்கு முன்னாடியே ஒரு கேரக்டர் இருந்துச்சு. தன் சகோதரனை கொண்டு நான் அன்பா என்ன பண்ணாங்க, ஓடி போய் இருந்தாங்க. நம்மக்கிட்ட பொறாம வரக்கூடாது, அதுக்கு என்ன டேப்லெட் போட்டால் கரெக்டாக இருக்கும்? தாழ்மை. நான் இன்னொரு சுபாவம் போட்டிருக்கேன். நம்மக்கிட்ட மாம்சீக சிந்தனையே வரக்கூடாது, நம்ம என்ன டேப்லெட் போட்டால் கரெக்டாக இருக்கும்? அதை சொல்லி பாடத்தை முடிச்சிடணும். நான் ஒரு 3 பாயிண்ட் போட்டிருக்கேன், எப்படி சூட் ஆகுன்னு பாருங்க. நம்மக்கிட்ட மேட்டிமையே வரக்கூடாதுன்னா நமக்குள்ள ஒரு டீப்பான ஒரு சகோதர ஸ்நேகம் என்ன பண்ணும், காணப்படும். ஒரு டீப்பான ஒரு சகோதர ஸ்நேகம். தாழ்மைங்கிறது அப்படியே ஆப்போசிட் தான். இப்போ தாழ்மைக்கு மேட்டிமைக்கு ஆப்போசிட் தாழ்மை தான். பட் நம்ம இந்த பாடத்தோட நம்ம பார்க்கும்போது ஒரு டீப்பான சகோதர அன்பு மிரியாம்கிட்ட காணப்படும் போது என்னன்னாலும் இறங்கினாங்க. அந்த சகோதர அன்பு இருந்தா ப்ரைடை என்ன பண்ணலாம், எடுத்துடலாம். அடுத்து நம்மக்கிட்ட பொறாமையே வரக்கூடாது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். எப்போ பொறாமை வரும்னா நம்ம எதாவது பண்ணணும், ரொம்ப ஹம்பிளா தாழ்மையா அல்லது சார்ந்த குணத்தில் என்ன பண்ணலாம், அதை ஹேண்டில் பண்ணலாம். அடுத்து நமக்குள்ள அடிக்கடி மாம்சத்தை தானே வருதா, தேவன் என்ன டிசைட் பண்ணுறாரோ அந்த டிசிஷனுக்கு என்ன பண்ணலாம், ஒப்பு கொடுத்துடலாம். அதனால தான் நம்ம ஜென்ரலாக இந்த டிவைன் அரேஞ்ச்மெண்ட்குள்ளே இப்போ நம்ம 1 இயராக நம்ம வந்திருக்கோம் இல்லைங்களா. இப்போ கூட என்னென்னா எக்லீஷியாவில் என்ன டிசிஷன் எடுத்தாலுமே எக்லீஷியாவாக என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு நம்ம கீழ்படிஞ்சிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த பாதையில் என்ன பண்ணுவோம்னா நடப்போம். இல்லை நான் சொல்கிறத எக்லீஷியா கேட்கணும் அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த முயற்சியின் விளைவு தான் இதெல்லாம் வரும். நான் சொல்கிறது தான் எக்லீஷியா கேட்கணும்னா அங்கே ப்ரைடு என்ன ஆயிரும், வந்துடும். நான் சொல்கிறத எக்லீஷியா கேட்கணும்னா அங்கே என்ன ஆயிரும்னா பொறாமை என்ன ஆயிரும், வந்துடும். ஏன்னா இன்னொருத்தர் சொல்கிறத கேட்கக்கூடாதுன்னு வந்துடும், பொறாமை வந்துடும். அடுத்து டிவைன் அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம பண்ண மாட்டோம், மாம்சம் என்ன ஆயிரும். இப்போ அல்டிமேட்டாக எல்லாத்துக்கும் மருந்து ஒன்று தான். மோசே கிட்ட என்னென்ன சுபாவங்கள்லாம் பாசிட்டிவ்னு பாருங்கள். மோசே மாதிரி நம்ம லைஃப்பில் ஏதாவது சூழ்நிலை வந்துச்சுன்னா மோசே என்ன பண்ணாரோ அதை பண்ணலாம். மோசே என்ன தெரியுங்களா பண்ணார், என்ன சூழ்நிலை வந்தாலும் சாந்தமாக வெயிட் பண்ணார். ஓகே, இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு, ஃபேமிலியில் பிரச்சனை பிரதர், மீட்டிங் முடிச்சுட்டு போகிறோம், பிரச்சனை, டிசிஷனே எடுக்கவே முடியல. உடனே நம்ம என்ன முடிவு பண்ணணும், ஓகே இதை தேவன் தானே அனுமதிச்சாரு, நான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன்ல, என் லைஃப்பை தேவன்கிட்ட கொடுத்துருக்கேன்ல, அப்போ என் லைஃப் இதுக்கப்புறம் எப்படி போகணும்னு தேவன் ஏதோ பிளான் வச்சுருப்பார்ல, நான் வெயிட் பண்ணுறேன். தேவனே இந்த சுச்சுவேஷனில் எனக்கு ஏதாவது என்ன பண்ணிட்டோம் சொல்யூஷன் கொடுக்கட்டும். தேவன் எப்படி கொடுப்பாரு, சூழ்நிலை, வசனங்கள், பாடங்கள், தனிப்பட்ட தியானம், சகோதரர்கள், ஏதோ ஒரு வகையில் ஒரு கைடன்ஸ் வரும்போது அது தேவன் கொடுக்குறாரு, நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏற்றுக்கிட்டு போகும்போது இந்த மேட்டிமை, பொறாமை, மாம்ச எண்ணம் அப்படிங்கிற இந்த டேஞ்சரில் நம்ம என்ன பண்ணலாம். ஒருத்தருக்கு எப்பவுமே மேட்டிமை வராதானா நம்ம சாகும்போது கூட நமக்கு என்ன வந்துடலாம், சே நான் 50 வருஷமா ஊழியம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லிட்டு செத்துட்டார், மனசுல ஒரு ஃபீலிங்னு வச்சுக்கோங்களேன், அதை தேவன் அப்ரிஷியேட் பண்ணுவார். ஒருவேளை அது வந்து மேட்டிமையா என்ன இருக்கக்கூடாது, அவருக்கு போயிடக்கூடாது. நம்ம சமீபத்தில் ஆகாப் ராஜான்னு ஒரு கேரக்டர் பார்க்கும்போது கூட மோசமான ராஜா தான், ஆனால் சாகும்போது தன்னை தாழ்த்திட்டு செத்துட்டார். தேவன் அதை பிளஸ் பண்ணார். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு. அப்போ நம்ம இன்னைக்கு ஒரு நிலைமையில் இருக்கலாம், இன்னைக்கு நம்ம நல்லா பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், இது எண்ட் ஆஃப் த வேர்ல்டு கிடையாது. இது சபைக்கு உண்டான டிசிஷனை தேவன் இன்னைக்கு தர போகிறதில்ல. நம்ம ஓட்டத்தை, மாம்ச ஓட்டத்தை என்னைக்கு நம்ம முடிக்கிறோமோ அந்த டைமில் கிராஜுவலாக நம்ம என்ன குணங்கள் காமிச்சிருக்கோம், நம்முடைய முடிவு எப்படி இருக்குது. அங்கே மிரியாம் தப்பு பண்ணாங்க, ஆனால் பின்னாடி என்ன பண்ணாங்க, திருந்தினாங்க. அந்த மாதிரி நம்ம கூட தனிப்பட்ட வாழ்க்கையில் சில தவறுகள் பண்ணலாம், திருத்திக்கலாம். பட் முடிஞ்ச வரைக்கும் மோசே மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேரக்டராக நம்ம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பாடத்தில் நம்ம கற்றுக்குறோம். பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.